Audio Jungle. Audio Jungle. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொல்லி இருக்கிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை மிகுமாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயம் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பா வரவேற்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது என்று? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் ஆவியில் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. கண்ணிலிருந்து பார்க்காமல் ஆவியோடு ஆண்டவரை நோக்கி நாம் ஆண்டவரோடு இணைந்து நம்ம பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுபடியாக ஒரு வல்லமை நமத்தில் இறங்கும்படியாக அந்த மேல் வீட்டறையில பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்தவர் பலமாய் இறங்கியது போல இந்த மேல் வீட்டறை கத்தை இறங்குவதற்கு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. ஆண்டவரே அப்பா உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு உதவி, உங்க பிரசன்னம் தான் எனது தாவிரம். சொன்னாவே உங்க பிரசன்னம் தான் எனக்கு உதவி, உங்க பிரசன்னம் தான் எனது தாகுதி. இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. ஆண்டவரே ஆண்டவரே மோசே கேட்டது போல ஆண்டவரே நான் எங்கு சென்றாலும் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே எங்கள் ஊழியத்தின் பாதையில ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போது எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா எங்கள் அழைப்பவர் நீரோ உண்மையுள்ள ஒரு சுவாமி. ஆண்டவரே உலக மனிதர்கள் மாறினாலும் நம்பியவர்கள் கைவிட்டாலும் எங்கள் அழைப்பில் மாறாத தெய்வம், நேற்று மீண்டும் என்றும் மாறாத தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், பசியோ நாசமோ நிர்வாணமோ எது வந்தாலும் கிறிஸ்து நன்மை விட்டு பிரிப்பவன் யார்? இயேசுவே உம்முடைய அன்பு மேலானது. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரவஹலலல ஷஹலலலவா. ஆவியானவரே மத்ராசே வாழும். ஆண்டவரே ஓ ஆவியானவரே வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, thank you, Lord. Hallelujah. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் சேர்ந்து. இந்த இடமசைய என் உள்ளம்
அழிந்து போய் ஆத்துமாக்களை மீட்பதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களாக ஓடி தெரிந்துள்ளதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓடி மகாராஜரமா. ஓ ஹalleluya. அருப்போ மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் குறை உள்ளவர்கள் தான் ஆண்டவரே, விதவிதமான பாண்டம் தான் ஆண்டவரே. ஆனால் நீர் உயர்ந்தவர் சுவாமி, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, எங்களை நீர் உருவாக்கி பயன்படுத்தும் ஆண்டவரே, ஒரு சித்தம் போல பயன்படுத்தும் சுவாமி. எல்லாரும் சொல்ல என்னோட கரைகளை வைத்து ஆண்டவரைக்கு சொல்லாமே. ஆண்டவரே, ஒரு ஊழியத்திற்காக அதை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே, எங்களை நீர் பயன்படுத்தும் சுவாமி. எத்தனை நிந்தைகள் வந்தாலும், குடும்பத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருந்தாலும், விசுவாசின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருந்தாலும், முறையாக பேசப்பட்டிருந்தாலும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரே, நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறது. விசுவாசத்தோடு சொல்ல முடியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை சொல்ல இந்த கிருபை இல்லை, தாழ்ந்து இல்லை, பண வசதிகள் இல்லை. நானும் சொன்னாரு, அவர் மேல் அழைப்பு வைத்திருக்கிறார், அவர் கிருபை மேல் இருக்கிறது. அவர் பிரசந்த உள்ளவர்களாக கரைகளை உயர்த்தி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கும் என்றால் அந்த அபிஷேகம் அவனை போதித்து நடக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தமன ஊழியம் என்று நீ சொல்லிய ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறோம். உத்தமன ஊழியம் என்று நீ சொல்லிய ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறோம். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் எத்தனை நிந்தைகள் வந்தால், அவமானம் வந்தாலும் ஆண்டவரே, நீ உண்மை உள்ளவராயிருக்கிறேன். பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஊழியர் உலகத்தில் எங்கே எழுப்பது நடக்க போகுது என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். அந்த ஊழியர் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு தேசத்தை காண்பித்து, இந்த இடத்துல தான் முதலாவது நான் எழுப்புதல் கொண்டு வர போயிருந்தார் ஊழியருக்கு சொல்லியிருக்கிறார். அவர் இந்த தமிழ்நாடு இருக்கிறதா அவருக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்தியாவுல தமிழ்நாட்டில் இருக்கிறதா, தமிழ்நாட்டில் நான் எழுப்புதல் கொண்டு வருவேன் என்று அந்த ஊழியர் சொல்லியிருக்கிறார். நான் சொல்ல நிச்சயம் விசுவாசத்தோட சொல்ல முடியும். இங்க இருக்கிற ஊழியர் ஒவ்வொரு கொண்டு கர்த்தர் எழுப்புதல் கொண்டு வர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசித்து நல்ல கரைகள் தட்டி விசுவாசத்தோடு அந்த எழுப்புதலுக்கு பாத்திரவனாக, ஒரு எழுப்புதலுக்கு ஊழியக்காரனாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. பெரிய காரியம் செய்ய மாட்டவரே, என் சிறு நேரம் ஆராதிக்க உனக்கு பார்ப்பதற்கு என் கிருபை செய்கிறேன்.
எத்தனையோ பேர் ஊழியக்காரர்கள் மறித்திருக்கிறார்கள், மரண தருவாயில் இருக்கிறார்கள், இயேசு மறைந்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவரே. ஆனாலும் நீரோ பெண்ணை கொடுத்து ஜீவனை கொடுத்து உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே ஊழியோடு இருந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை செய்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியம் செய்யும். இருக்கிற நம்பிய காரியம் முழுவதுமாய் பார்க்கிற தாழ்ப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது அருமையான பிஷப் ஐயா நம்ம யூனிட்டியோடைய ஸ்தாபகராக இருக்கிற அருமையான பிஷப் ஐயா நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். பிஷப் சாலமோன் ஐயா பிரதம பேராக இருக்கிறார். அதை இப்பொழுது நம்ம குணப்படுத்த போகிறோம். இதை தகப்பனார்கள் முன்பதாக அழைக்கிறோம். சால்வை அமைக்கிற பொழுது உச்சரிமை கைகளை தட்டி நாம் வரவேற்க போகிறோம். பிஷப் அவருடைய கைகளை நம்ம ஒப்பு கொடுப்போம். கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் வரவேற்போம். உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்துட்டேன். காலையில் அடப்பில் வந்து என் பைக் போட்டுட்டு அடப்பில் வந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்தில் பஸ்ஸு பிடிச்சி வாங்க ஐயா ரொம்ப நாள் நண்பர் தொடர்ந்து ஊழியர்கள் செம்ம டேம் விட்டால் கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு 12 மணி தான் போய் வீட்டில் படுத்தேன். சீக்கிரம் ஒன்றா மெசேஜ் முடிச்சிருப்பா. முதல்ல மெசேஜ் ஒன்றா கூட நான் தான் எடுத்துடுறேன். அப்புறம் நீ என்ன பேசிக்கிட்டு நடத்திட்டு அதுன்னு மைக்கை நான் வாங்கிட்டேன். ஹல்லேலூயா. தாம்பரத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே போனால் கிருஷ்ணதா இருக்கும். கிருஷ்ணதா பக்கத்தில் தான் நடுவுப்பட்டில் ஒரு கிராமம். அங்கே தான் என்னுடைய சொந்த வீடு. உரகடம் கொஞ்சம் தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா எழுச்சூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த மெயின் ரோட்லேயே என்னோடய பெரிய சர்ச் அது. அதை என்னோடய சொந்த சபை ஊழியர்கள் அங்கே தான். பெரிய நான் சாட்சி சொல்கிற பழக்கமும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால சாட்சி சொல்லுவதற்கு எனக்கு சந்தர்ப்பமே கிடையாது. நான் இந்து தெய்வங்களை மறக்கிறதும் கிடையாது. அதனால் எங்கேயுமே சாட்சி சொல்ல மாட்டேன். ஆனால் ஊழியத்துக்கு எப்படி வந்ததை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மெசேஜ் கடந்து போயிடுறேன். நாங்கள் வாலிபமான பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லாம் எங்கள் சபையில் யூத் பசங்களாக இருக்கும்போது நாங்கள் தான் எங்கள் நிறைய படித்த பசங்க. நாங்களாம் எங்கள் ஊரில் பெரிய படிப்பாங்க. நாளைக்கு எல்லாம் என் தம்பி எங்கள் ஏரியாவில் நாங்கள்லாம் பெரிய படித்தவங்க. நல்ல வேலையில் இருந்த ஆட்கள் நாங்கள்லாம். எங்கள் பாஸ் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு பிரசங்கம் பண்ணுவார். நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்ல வேலையில் இருக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் நல்லது தான், நல்லா இருக்கிறீங்க, வசதியாக இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாத்திரம் வாழ்க்கை இல்லைன்னா ஒரு வாரம் எங்கேயும் தலைமுறை கொட்டுற மாதிரி கொட்டுறாரு. இன்னொரு வாரமும் இதே மாதிரி ஒரு பிரசங்கத்தை எடுத்தார். அவருக்கு தெரியும் அல்லாஹ் ஐயா எங்கள் பாஸ்டர் ஒரு நல்ல முதிர்ந்த ஊழியர், இல்லை கற்றுக்குள் மறைத்து விட்டார். ஒரு நல்ல சயின்டிஸ்ட். அவர் ஜனாதிபதி பிரதிபா பாட்டில் இருக்கும்போது அவரை டெல்லியில் கூப்பிட்டு அவரையும் அவங்க மனைவியும் கனப்படுத்தி அவார்டு கொடுத்தாங்க. அந்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட். கடைசி வரையும் அவரை காட்டிக்கவே இல்லை. அருளான ஐயா கூட இதுவரையும் தெரியாது. என் கூட ரோட்டில் போட்டாலும் படுப்பார், நீங்கள் கஞ்சி கொடுத்தாலும் குடிப்பார், கூழ் கொடுத்தாலும் குடிப்பார். பெரிய ஆர்ப்பாரில் பெரிய அதிகாரியாக அந்த காலத்திலே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே 1 லட்ச ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற ஒரு பெரிய அதிகாரியாட்டு ரிசைன் பண்ணி ஊழியத்துக்கு வந்தவர். இப்போ கூட அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவ்வளோ தாழ்வு எங்கன்னா அந்த ஐயா கிட்ட பார்க்கலாம். சிறப்பாக இருப்பார். பெரிய ஊழியக்காரருடைய மருமகப்புள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரருடைய மருமகப்புள்ள
எங்கள் கூட பார்த்தா ரோட்டில் தான் வந்துட்டு இருப்பார். அப்படிதான் அப்போ தான் அவர் சொல்லுவார், நல்லா இருக்கிறீங்க, வசதியாக இருக்கிறீங்க, ஆனால் இது வாழ்க்கை இல்லை, இது வாழ்க்கை இல்லை, ஏசாமிக்காக வாழணும், அதான் வாழ்க்கைனாரு. எங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்கு. சின்னதுலேருந்தே கிறிஸ்தவ குடும்பம், நமக்கு வேறு தெய்வங்கள்லாம் வணங்கி பழக்கமும் இல்லை. ஏசாமிக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒழுங்காக தான் காணி கொடுக்குறோம், எல்லாம் தானே பண்ணுறோம். இன்னும் ஏசாமிக்காக வாழ்றது ஒரு 3-4 பேர் எல்லாம் சேர்ந்து நான் தன்னை கதை வாட பார்க்குறேன், இப்போ தான் இதே சொல்லிட்டு இருக்கிறாரு, வாங்க நான் காட்டுறேன், ஏசாமிக்காக வாழ வாழ்க்கையை வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ எல்லாம் லீவ் போடுவேன். ஒரு இது இருக்கும்ல, வாலிபான பிள்ளைங்க, இந்த மாதிரி பிள்ளைங்க எப்படி இருக்கும், துடிப்பாக இருக்கும்ல. வாங்க ஒரு சண்டே கிளம்பலாம், சர்ச்சு முடிஞ்சுதா, சாப்பிட்டுதா, எங்கள் வண்டி எடு, எல்லாம் பைக் எடு, எல்லாம் 2 பேர் ஏறு அப்படின்னு சொல்லி இந்த வயலாக்கிட்டே வேடிக்கை பார்க்க வந்த ஆளுங்க தான் நாங்கள்லாம். அப்படி தான் ஊழியத்துக்கு வந்தோம். வந்தாரு செய்யாரு, வந்தவாசி தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர், எல்லாரும் பைக் வச்சுருக்கோம், எல்லாம் வசதியாக பசங்க வச்சேன். அப்படி இன்னைக்கு போய் 2 நாள் 3 நாள் அவர் கூடவே இருந்து சின்ன சின்ன குடிசு விட்டெல்லாம் நுழைஞ்சி போய் அவர் பண்ண ஜபம், அப்படியே ஜோம் வரையும் எழுந்து உட்காருவாங்க. அப்படியே அற்புதம் பார்த்தோன்னே எங்களால் ஜீரணிக்கவே முடியல. என்னடா இது, பைபிளில் படித்ததோட சரி, மனுஷன் போகிறாரு, மூஞ்ச பத்திரை போய் ஓடுது, இது எல்லாம் போயிடலாம், எழுந்து உட்காருது, என்ன கதை இது. வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான் நாங்கள்லாம். இன்னைக்கு அவர் இல்லை, வேடிக்கை பார்க்க வந்த எல்லாரும் பாஸ்டர், எல்லாருக்கும் திருச்சப்படுது, எல்லாரும் முழு நேரம் ஊழியத்தில் இருக்கோம். அவர் இல்லை, எல்லா மகிமையும் எங்கள் பாஸ்டர் தான். அல்லேலூயா. அமெரிக்காவில் ஒரு மனுஷன் இருக்காரு. அந்த மனுஷன் 50 வருடமாக ஒரு சபையை நடத்தினார். அவர் 50 வருஷ ஊழியத்தில் முதல்ல ஊழியம் ஆரம்பித்த போது ஒரு வாலிபமான தம்பி ரட்சிக்கப்பட்டார். 50 வருஷம் கழிச்சு அந்த ஊழியம் அவர் மரிக்கும் பொழுது கடைசி வரை இருந்த ஆத்மா அந்த ஒரே ஒரு தம்பி தான், வேற ஆத்மாவே கிடையாது. 50 வருஷம் ஒரே ஒரு தம்பிக்காக என்ன பண்ணாரு, பிரசங்கம் பண்ணாரு. என்ன பிரசங்கம் பண்ணி கொடுத்தாரு தெரியல, அவனை எப்படி தான் நடத்தினாருன்னு தெரியல. நம்மளா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் 6 மாதம் விசுவாசியாக வந்தால் சர்ச்சைக்கு விட்டு வேறு எங்கே போய் கேட்டு போட்டுருவோம். அந்த வருஷம் எப்படி தான் அந்த பொறுமையாக 50 வருஷம் நடத்திட்டு இருந்தாருன்னு தெரியல. அவர் மறித்து விட்டார். அந்த தம்பி ஊழியத்தில் இருந்தார். அந்த தம்பி தான் பெரிய. அல்லேலூயா. உலகமே திரும்பி பார்த்த ஒரு ஊழியக்காரர் யாருன்னா பெரிய. உலகமே திரும்பி பார்த்து அந்த ஊழியக்காரர். ஆனால் அந்த ஊழியக்காரரை உருவாக்குறதுக்கு இன்னொரு தேவ மனுஷன் 50 வருஷம் கஷ்டப்பட்டார். அதனால இந்த ஊழிய கஷ்டம் நிறைய தெரியும் எங்களுக்கு. இப்படி தான் நாங்கள்லாம் ஊழியத்துக்கு வந்தோம். எங்கள் பாஸ்டர் தான், அவர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சரி, தேவ செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாட்டம் வாசிட்டு பைபிளை மூடி வச்சுருவேன். என் வாய் ரொம்ப பேசும். இன்னைக்கு ஆனால் சுருக்கிறேன், எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி நிறைய பிரச்சனை. எனக்கு இது 1ஆம் தேதி என்னைக்கு ஜனவரி ஆரம்பிச்சதோ அந்த நாளிலிருந்து இது இப்போ பண்ணுற ஒரு பிரசங்க பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 60-65 தெரியல. நேற்று காலையில், நேற்று நைட்டு, முந்தா நாள் காலையில், முந்தா நாள் நைட்டு, இன்னைக்கு காலையில், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு 3 பிரசங்கம், இப்படி ஒரு 60 பிரசங்கமாக தாண்டிட்டு இருப்பேன். இந்த போன மாதம் 1 மாதம், இது ஒரு 15 நாள், 15 கிட்டத்தட்ட இந்த 45 நாளில் ஒரு 60-70 பிரசங்கத்துக்கிட்ட தாண்டிட்டு இருப்பேன். அவரை பற்றி பேசிட்டு இருக்கதான் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் என்னை பற்றி எதுவுமே சொல்லலை. அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்குதான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார், வேற ஒருத்தனை இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் கொஞ்ச நேரம் அப்படியே தியானிப்போம். அதை சொல்லி என் வாய் பேசிக்கிட்டே இருக்கேன். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். அப்புறம் இந்த ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வந்தவாசி செய்யாரு, அங்கே இங்கே எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு நாள் அப்படியே நெடுமுறை போய், நெடுமுறையில் கையா இருப்பார், அப்போலாம் ஒரு ரேஷன் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வேர்கடலை வளர்த்து வைப்பாங்க அவங்க பெரிய பொண்ணு, இன்னொரு டீ போடுவா, அந்த அம்மா சமைப்பாங்க. இது எப்போ நான் சொல்லுது, குறைஞ்சது 20 வருஷம் இருக்கும். இருக்குமாங்கய்யா? 20 வருஷமா நான் சொல்ற கதை 20 வருஷமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் செய்யல, ஊழியமே கிடையாது. நாங்கள் வந்தப்பெல்லாம் அவரே சைக்கிளில் போயிட்டு இருப்பார். அப்பெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே செய்யார். வந்தவாசி தாண்டி இன்னும் எங்கே 50-100 கிலோமீட்டர்லாம் கால் வச்சு ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு விடாம
நைட்டும் பகலும் இங்கேயே படுத்து கிடந்து அப்படிலாம் ஊழியர் செஞ்சதுனால தான் தேவன் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த ஓட வேண்டிய அந்த வயசுல ஓடாம தோண்டு படுத்துட்டு இருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கே வச்சிருக்க மாட்டாரு. அன்னைக்கு ஓடின ஓட்டத்தினுடைய ஆசீர்வாதங்கள் தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இன்னைக்கு சொந்தமா ஒரு ஸ்தாபனம் வச்சுக்கிறேன்னா நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு ஓடின ஓட்டம் தான். இனிமே தான் ஆண்டவருக்காக நிறைய ஓடணும். அல்லேலூயா. ஏன் நிறைய இனிமே தான் ஓடணும்? ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்தோம். கொரோனா பேர் சொல்லிக்கிட்டு கொரோனாவை காரணம் காட்டி ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்தாச்சு போன வருஷம். இந்த வருஷத்துலேருந்து இந்த நாள்லேருந்து ரெஸ்ட்டுக்கே இடம் கிடையாது. ஆண்டவர் காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு. அல்லேலூயா. இனிமேல் உடம்பு சரியில்லை, பலவீனம், பிரச்சனை. எனக்கெல்லாம் வந்து நிறைய பலவீனம் இருக்குது. எனக்கு மட்டும் வியாதி இருக்குது, டயர்னஸ் இருக்குது. இப்போ கூட இந்த காரணத்தில் எங்க சொல்லக்கூடாதுன்னா அவர்கிட்ட காணக்கூடாது. அல்லேலூயா. அவர் நம்மளை எல்லாம் பார்த்து ஒரே ஒரு வசனம் தான் வேதத்திலிருந்து வாசித்து பைபிளை முடிடுவோம். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். பவுல் எழுதுறார். ஒரே ஒரு வசனம் வேதத்தை மூடி வச்சிருக்கோம். அப்படியே விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். அக்ரிப் இல்லை, அக்ரிப் வேற, அக்ரிப் ராஜா அப்போஸ்தலர் வந்தவர் அவரு வேற. இவர் வந்து அர்கீப்புக்கு வந்து ஒரு பெரிய வரலாறுலாம் பைபிளில் இல்லை, அவருடைய வம்ச வரலாறும் இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், நான் ஒரு புக்கில் பார்த்துருக்கிறேன், ஒரு கண்கார்டன்ஸில் பிலமோன்னு ஒரே ஒரு அதிகாரம் தான். அந்த பிலமோனுடைய புள்ள தான் இந்த அர்கீப், வேற யாரும் இல்லை. அந்த பிலமோனில் போனீங்கன்னா இந்த அர்கீப் போயிட்டு வரும். அப்போ இங்க பவுல் எழுதும் போது எழுதுறாரு, அர்கீப் எங்க ஊழியம் செய்கிறார் இப்ப தெரியல. ஆனா அர்கீப் ஊழியம் செய்கிறார் என்பது பவுல் அறிந்திருக்கிறார். இப்போ அவர் தன்னுடைய கையினாலே ஒரு கடிதம் எழுதுகிறார். அடுத்த வருஷம் கடிதம் போடப்பட்டிருக்கு, வாசிக்க வேணாம். பவுலாகிய நான் என் கையினாலே எழுதி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். நான் வந்து பார்க்கணும்னு ஆசை இருக்கு பவுல, ஆனா நான் வந்து பார்க்க முடியாது. நான் சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கிறேன். அதனால நான் என் கையினாலே எழுதி இந்த கடிதத்தை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு கடிதத்தை எழுதி யார் மூலமோ கொடுத்து அனுப்புகிறார். அவங்களும் ஒரு லெட்டர் போடணும், கண்டிப்பாக ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும், டூ அட்ரஸ் இருக்கணும், ஏதோ ஒரு அட்ரஸ் இருக்கணும், ஸ்டாம்ப் இருக்கணும். இல்லைன்னா அந்த அட்ரஸ் போகாது. அந்த காலத்தில் அவர் என்ன அனுப்பிச்சாருன்னு தெரியல. அந்த அவர் அனுப்புறதுக்கு அட்ரஸும் இல்லை. அர்கீப் அந்த நாளில் எங்கே ஊழியம் செய்கிறாரு யாருக்கும் தெரியாது, அது பவுலுக்கும் தெரியாது. ஆனால் எங்கேயோ அவர் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த அருகாமையில் இருக்கிற எங்கேயோ ஒரு இடத்துல அர்கீப் தற்சமயம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பவுல் அறிந்திருக்கிறார். பவுல் அறிந்து அந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அனுப்பிக்கிட்டு இதை பார்த்தா கொடுங்க. அது அவர் எழுதுறாரு. அவருடைய அந்த ஒரே வசனம் மட்டும் வாசிங்க. அந்த ஒரே வசனம் மட்டும் வாசிங்க. 17வது அதிகாரம் 17வது வசனம். அர்கீப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். தேவன் தான் நம்ம அழைத்தார். அல்லேலூயா. நம்மளை யாரும் கழுத்து பிடிச்சலாம் ஊழியத்துக்கு தரல. தேவன் அழைச்சதுனால தான் நமக்கு வந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் அழைச்சதுனால தான் நம்ம ஊழியத்துக்கே வந்தோம். யாரும் நமக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. மற்ற எந்த வேலைக்கும் ரெக்கமெண்டேஷனில் போயிடலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் ஊழியத்துக்கு வரல, நல்லா ஜோம் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டர் கூப்பிட்டவா ஏன்னா வராது, உங்கள் வேலையை பார்த்துக்கேன். அதுக்கு நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? உன்னை கூப்பிட்டா ஊழியம் செய்ய, என்னை கூப்பிட்டா செய்யுங்கிறேன். உன்னை கூப்பிட்டா செய்ய, உனக்கு கூப்பிடனா உங்கள் வேலையை பார்த்துக்க. இதுக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன்? ஏனென்றால் வேதம் சொல்லுவது கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்யும்படி ஜாக்கிரதையாக. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா செய்யும். நான்லாம் ரொம்ப பட்டு நொந்து வந்தாரு. எப்போ ஊழியத்துக்கு வரது கஷ்டம்னா என்னன்னு தெரியாது.
ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு வசதியான குடும்பம். இங்கே ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்காரு, எங்கள் அப்பாவும் வெட்டினரி தான் இருந்தாங்க. அம்மா எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் டீச்சர், என் அண்ணன் ஒரு பெரிய ரயில்வே பெரிய ஆஃபீஸர், எங்கள் தம்பி சாப்பிட்டார், நான் ஒரு காலேஜ். இப்படி எங்கள் சர்க்கிள் இப்படி வந்த ஆள் எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு குடும்ப சூழலில் தான் வந்தேன். கஷ்டம் என்பதை கற்றுக் கொடுக்க தான் தேவன் என்ன ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் கொண்டு கற்றுக்கிட்டு என்னை ஆண்டுக்கு கொண்டு வந்தேன். ஒரு ஸ்தாபனத்தில் இருந்த 10 வருஷம். அந்த ஸ்தாபனத்தில் இந்தியாவில் நான் தான் டாப் மோஸ்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். அங்கே நடக்கிற எந்த காரியமும் பிடிக்காம வெளியே வந்தேன். இன்னும் ஒரு ஸ்தாபனத்தில் 10-12 வருஷம் கிட்டத்தட்ட பிஷப்பாகவே இருந்தேன். பேராயராகவே 12 வருஷம் இருந்தேன். நிறைய தேசங்களுக்கு போனேன். ஜெர்மனி போனேன், அபுதாபி போனேன், குவைத், நிறைய தேசங்களுக்கு போனேன். அங்கே நடக்கிற காரியங்களும் பிடிக்கல. வேணவே வேணாம், இந்த ஊழியமே வேணாம். நமக்கு கர்த்தர் ஒரு நல்ல திருச்சபையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஜனங்களை கொடுத்துருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலே நமக்கு இந்த ஸ்தாபனம் பட்ட அடியெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு 4 வருஷமா இந்த ஸ்தாபனமே வாழாமல் ஒதுங்கி இருந்த நாட்களில் தான் எங்கள் வீட்டை தேடி ஏகப்பட்ட பாசனத்தில் எங்களுக்காவது ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிங்க, யாரு எங்களுக்காக ஆரம்பிங்க. அவங்களுக்காக தான் இந்த ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு. இதுவரை யாருமே பண்ணாத ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ண டீடு இதுவரை இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்தாபனத்தோடு கிடையாது, இன்க்ளூடிங் சிஎஸ்சி ஆட்சியோடு கிடையாது. என் டீடு மாதிரி. அதே போல் என்னோட மீட்டிங்கில் எந்த மீட்டிங்லேயும் ஒரு பெரிய பாசிட்டிவ் கூட இருக்க மாட்டாங்க. பெரிய பாசிட்டிவ் ஒரு பெரிய பாசிட்டிவ் இவர் கூப்பிட்டா தான் என் மீட்டிங்கில் ஒரே ஒரு பாசிட்டிவ் கூட இருக்க மாட்டாங்க. என் கூட இருக்கிற என் பிஷப் இருப்பாங்க, என்னோட சேர்ந்த ஆட்கள் மாத்திரம்தான் இருப்பாங்க. எந்த விஐபியோ நான் என்னோட சபையிலையோ என்னுடைய ஸ்டேஜை நான் ஏற்றுறதே கிடையாது, என் மீட்டிங்கில் கூப்பிடுறதே கிடையாது, எந்த மீட்டிங்லையும் இருக்காது. ஆனால் ஏன்னா அவங்களால தான் நாங்கள் பட்டு வந்திருக்கிறோம். கொரோனா டைமில் எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில் இருந்தாலும் சொல்கிறேன், எந்த பாஸ்டரும் 10 நிமிஷம் பாக்கெட்லேருந்து பெருசாக செலவு பண்ணவே இல்லை. எப்போ எல்லா ஊழியரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வாடகை கொடுக்க முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, சபா வாடகை கொடுக்க முடியல, அரிசி பருப்பு இல்லை, குழந்தைங்க கஷ்டப்படுது. அந்த டைமில் கூட செய்யறாங்க. மனசாட்சி ஒன்று இருக்குது மொத்தம். அந்த டைமில் கூட எந்த பெரிய பாசங்க எங்கள் ஏரியாவில் சொல்லிக்கிறாங்கலாம் 10 பைசா பாக்கெட் வந்து நான் எடுக்கவே இல்லை. அந்த டைமில் நல்லா செஞ்ச ஒரு சாப்பிட பண்ணாங்க. எங்கள் சாப்பிட வீட்டில் வந்து அரிசி மூட்டை நிறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, டன்னு கணக்கில். ஐயா நீங்கள் கொடுங்க, யார் வேணாலும் கொடுங்க, இந்துக்காரங்க கூட கொடுங்க, முஸ்லீமுக்கு கொடுங்க. எங்கிட்ட நிறைய முஸ்லீம் இருக்காங்க, இந்த முஸ்லீம்ஸ்க்கு தான் கொடுங்க. உங்களுக்கு அந்த இவங்க தான் இருக்கிறாங்களா, நரிக்குள்ளர் கூட இருக்கிறாங்களா, கொடுங்க. இல்லை நீ யார் போனாலும் கொடுங்க ஐயா. டன்னு கணக்கில் எங்கள் வீட்டால் எல்லாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கு, என் வீடு போக ஆஃபீஸு ஃபுல்லாக நிறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ பேர் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்களோ வண்டிகளை அவ்வளோ மூட்டி அடக்கிட்டு போகணும்னு சொல்லி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பணம் நான் என் அக்கௌண்ட்டில் எல்லா பாஸ்டரும் தட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். என் தம்பி அந்த ஒரு தம்பி இருப்பான் என் கூட சாஃப்ட்வேர் தம்பி, சீக்கிரம் தர்றா, எல்லா பாஸ்டரும் தட்டி விட்டுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வாடகை கட்ட முடியல. கடைசியாக எனக்கு ஒரு டன் அரிசி வந்து ஒரு 5 வந்து கொடுத்துட்டு போனாங்க. பாஸ்டர் நீங்கள் பண்ணுறது கரெக்ட் பாஸ்டர், கொடுங்க. யார் கொடுத்தாங்க? அம்மா கொடுத்தாங்களா? எங்களால் அம்மா கொடுத்தாங்க வந்துச்சா? இதுக்கு தான் நான் பாடுகிறதே கிடையாது. ஒரு ஐயர் வந்தார், 1 டன் அரிசி, 1 மூட்டை அரிசி, 1 டன் அரிசி கொடுத்து யாரு போனாலும் கொடுத்தாங்க. ஸ்டேட் பேங்க்ல மேனேஜர். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நம்ம கிட்ட தான் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்காரு, நம்ம கிட்ட தான் கலக்கிறப்ப அங்கே பவுல் எழுதுறாரு, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்ய ஜாக்கிரதையாக. அட்ரஸே நம்ம போகுது, திருப்பி கடிதம் போகிறது. ஏன் சொல்லுகிறேன்னா, நமக்கு அட்ரஸே தேவையில்லைங்க, நம்ம தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரங்க நம்ம. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே. பேர் முன்னாடியே தான் வந்துச்சு,
அவன் கடவுளுடைய ஆள் எடுத்து அவன் முன்னாடியே காட்டிடுச்சு. அவன் ஊழியக்காரர்களுக்கு தகுதி எங்கிறத முன்னாடியே இருக்குது. தேவனுடைய மனுஷனாகிய மோசே இப்போ எவ்வளோ தூரம் நம்ம ஆண்டவருக்காக பயந்து ஊழியம் செய்யணும். அப்போ அவர் எழுத்து மாதிரி எழுதுறாரு. எப்படி பார்க்குறேன் அந்த கடிதம்ல கொஞ்சம் வழி யோசிச்சு பார்த்தோம்னா அன்பா போகிற மாதிரியே இருக்குது, எச்சரிக்கையாக போகிற மாதிரி ஜாக்கிரதை செய்ய அப்படின்னு எழுதுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பெற்ற ஊழியத்தை நாம் ஜாக்கிரதையாக செய்கிறோமா? நமக்கு அட்ரஸே தேவையில்லை. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 1 சாமுவேல், நீங்க இப்போ வாசிக்க வேணாம், வீட்டுக்கு வாசிக்க. 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. சவுல் என்னத்தை தேடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான்? கழுதையை தேடி போயிட்டு இருக்கிறான். கூட ஒரு வேலைக்காரனை கூட்டு போயிட்டு இருக்கிறான். தேடி 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 பார்க்குறான். ஒரு இடத்துல கழுதை கிடைச்ச மாதிரி சொல்ல நாட்கள் மாத்திரம் கழித்து போனது. அப்போ அவன் சொல்கிறான், வேலைக்காரன் சொல்கிறான், நம்ம திரும்பி போயிடலாம். சவுல் சொல்கிறான், நம்ம திரும்பி போயிடலாம்ப்பா. அப்பா கழுதைக்காக கவலைப்படுறது யாருக்காக கவலைப்படுவார்? நமக்காக கவலைப்படுவார். பிள்ளைங்க போச்சு, இத்தனை நாளாச்சு காலம் தேடிட்டு இருப்பாரு, பார்த்து திரும்பலாம் அப்படின்னு சொல்லும் போது கூட இருக்கிற வேலைக்காரன் சொல்கிறான், இந்த ஊரில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அல்லேலூயா. வசந்த் இங்கிலீஷில் போய் வாசிச்சு பாரு. அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், தேடணும், கிடைக்கல. ஆனால் இப்போ கடைசியாக இந்த ஊருக்கு வந்து இருக்கிறோம். இந்த ஊரில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம சொல்றதெல்லாம் நடக்கணுங்க. அதுக்குதான் தேவன் உள்ள வச்சிருக்கிறார். அதே போல என்னுடைய எல்லா மீட்டிங்ஸ்லையும் நான் என்னோட மாஸ்டர்ஸ் மீட்டிங் நான் மெசேஜ் எடுக்கிறது கிடையாது. என் கூட ஒருத்தர் இருப்பார், அவர் தான் மெசேஜ் எடுப்பார். அவர் சென்னை ஹைகோர்ட்டோட ஜட்ஜி, நீதிபதி. அவரோட கேலண்டர்லாம் இருக்கும். அவர் பேர் சென்னை ஹைகோர்ட்டோட நீதிபதி. பொண்ணுதுரை பேர். என் மீட்டிங் நிறைய மீட்டிங் அவர் தான் மெசேஜ் எடுப்பார். ஜட்ஜி தான் மெசேஜ் எடுப்பார். கமிஷனர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டார். சென்னையோட கமிஷனர் ரொம்ப வேண்டப்பட்டார். சிபிஐ ஆஃபீஸர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டார். என்னுடைய சர்க்கிள் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே யாரும் விஐபிஸ், அப்பாயின்மெண்ட் வாங்கினா கூட பார்க்க முடியாத ஆட்கள் தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இவ்வளோ நான் கூட வச்சுருக்கேன்னா, நம்ம ஆளுங்க மாட்டிக்கிறாங்க பற்றியா அங்கே ஐயா சர்ச்சை பண்ணிட்டாங்க, ஐயா வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க, ஐயா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தான் இந்த விஐபி கூட வச்சுருக்குறேன். அவங்க தான் அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் அவங்கள வச்சுருக்கிறேன் கூட. என் வீட்டுக்கு எப்பவும் விஐபிஸ் இருப்பான். அப்பாயின்மெண்ட் அவனுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. கமிஷனர்கிட்ட அவன் சீக்கிரம் பர்சனலாக பார்க்க முடியாது. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது, அவங்க சிஎம்மாக இருக்கும்போது, புழல் மத்திய சிறையில் அந்த கைதிகளுக்கு நான் தான் மாதிரி. அதுதான் பெரிய சிறை. அந்த சிறையில் அந்த கைதிகளுக்கு நான் தான் வாதியார். காலையில் நாங்கள் போகும்போதே சொல்லுவாங்க 7 மணிக்கு உடனே ஃபோன் எங்கே போகணும் அந்த அம்மா தான் போகும். ஏன்னா அவங்க தான் அந்த சிறைத்துறையோட தலைவர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அம்மாவுக்கு தான் இருந்துச்சு. அங்கே தான் அந்த ஃபோன் போகும். அம்மா பிஷப் வந்திருக்காருமா, அங்கே இருக்கிற கமிஷனர் ஃபோன் பண்ணுவோம், சீக்கிரம் அவரை விட விடுங்க. அந்த விஐபிஸ் எல்லாம் எங்களை தேடி வந்ததுடைய காரணம் வந்து நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதில்ல. அல்லேலூயா. அப்போ நம்ம கெட்ட கொடுத்த அந்த ஊழியத்தை எவ்வளோ கவனமாக செய்து, போன வருஷம் 1 வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அது தேவனே நமக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. பலன் இருக்கிற வரையும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஓடிக்கிட்டே இருக்கணும். ஊழியத்தை தான் சொன்னேன். இது என்னுடைய 70வது பிரசங்கமாக நான் தெரியுது. இந்த 45 நாள் கேட்கணும், 65 70 தெரியல. டெய்லி பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சோறுகள் உண்டு, எனக்கு வசதிகள் உண்டு. ஆனால் ஊழியம் எனக்கு என்ன பயம்? ஏன் ஊழியம்? என்கிட்ட கொடுத்த ஊழியம் எந்த சாபமும் பண்ணாத நிறைய காரியங்கள் நாங்கள் ஆரம்பித்த 4 வருஷத்தில் பண்ணியிருக்கிறோம். டெல்லியில் இருக்கிற பாதி மாஸ்டர்ஸ் என் சர்டிஃபிகேட் தான். டெல்லியில் இருக்கிற பாசங்க எல்லாம் என்னோட சர்டிஃபிகேட் தான். எத்தனை எங்கே தான் அங்கே தான் ஆடுறாங்க, அங்கே தான் சட்டம் போடுறாங்க, எல்லாம் அங்கே தான் நடக்குது. சர்டிஃபிகேட் என் சர்டிஃபிகேட் தான். டெல்லி, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, நிறைய மாநிலங்களில் என் சர்டிஃபிகேட் தான். ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், நிறைய தேசங்களில் என்னோட சர்டிஃபிகேட் தான் போயிட்டு இருக்குது.
ஏன்னா அரசாங்கத்திலிருந்து இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, என்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியுமோ, எதெல்லாம் கொடுத்தா என் கையால காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ எல்லா அதிகாரத்தையும் நான் வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. சட்டப்பூர்வமா வாங்கியிருக்கிறேன். என் வீட்டில் சட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறேன். அதனால தான் சொல்லுவேன், எந்த சர்டிஃபிகேட் சேர்ந்து இல்லை எங்க சர்டிஃபிகேட் சேர்ந்தோம். அவ்வளோ அதிகாரத்தை அரசாங்கத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். டேரக்டாக பார்த்து நானே பார்த்தவங்க எனக்கு பாஸ் யாருன்னே தெரியாது. நாங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணுறப்ப எனக்கு பாஸ் யாருன்னு தெரியாது. என்னோட இன்னொரு பிஷப் தான் அவரை அறிமுகப்படுத்தினார். சேதுப்பட்டில் இருக்கார், அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இவருக்கு ஆர்கனைசேஷன் கொடுத்து முடிச்சு அடுத்த நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீ கொடுத்துருக்கிறது நல்ல சூப்பரான ஆள் போட்டிருக்கேன், அந்த தம்பி நல்லா ஊழியம் செய்வார் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் ஃபோனில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எப்போ? கொடுத்து முடிச்ச பிறகு. கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை. அல்லேலூயா. முன்னாடி இல்லை, பின்னாடி வந்தது அந்த ஃபோன். அந்த தம்பி நல்லா ஊழியம் செய்யல. என்னுடைய ஆசை இருந்தால் ஊழியம் செய்யணும்னா கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தூக்கி விடணும். நிறைய பிரச்சனைகள் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம், கவனமாக செய்கிறோமா இல்லை தெரியல, ஜாக்கிரதையாக செய்கிறோமா இல்லைன்னு தெரியல. இங்கே எல்லாமே ஊழியக்காரங்க தான் நான் சில விஷயங்கள் மனம் திறந்து பேசுகிறேன். ஊழியக்காரங்க பண்ணுற நிறைய பிரச்சனைகள் தெரியும், தேவையில்லாத மாட்டிக்கிற கதையும் எனக்கு தெரியும். வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறேன், வீட்லேயே ஆஃபீஸ் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னால் தாங்க முடியாத நானே மண்டையை பிச்சுக்கிற பிரச்சனை யார் ஆனால் பாஸ்டர் பிரச்சனை. போன வாரம் நான் 2 நாள் தூங்கவே இல்லை. நீங்கள் பாஸ்டர் தான் நான் பேசுகிறேன். இந்த பக்கம் ஒரு சபை வாசப்படி, அப்படியே எதிர இந்த பக்கம் ஒரு சபை, அதுவும் வாசப்படி, நடுவில் ரோடு. காம்ப்ரமைஸ் பண்ணால் இந்த பாஸ்டர் ஒத்து வர மாட்டார், அந்த பாஸ்டர் ஒத்து மாட்டார். இவரும் ஆர்டர் போடுறாரு, அவரும் ஆர்டர் தான் போடுறாரு. இவர் கேட்டால் எனக்கு தான் தரிசனம் இருந்தார், அவர் கேட்டால் கத்தரிக்கு தான் பேசினார். எப்படி கட்டினாங்கன்னு தெரியல, பட் எதுவுமே இல்லை. கரெக்டாக இந்த வழி தான் வச்சுங்களேன். வழி இது வாசப்படி, அந்த சர்ச்சு வாசப்படி, அங்கே 2 பேரும் ஒரே டைமை மாற்றி நடத்துங்கப்பா, அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி வர மாட்டாங்க. ஊருக்காக சிரிக்கிறாங்க. நான் அந்த ஆளுநத்தில் பேசுகிறேன், நீ எக்கடா எனக்கு பிரச்சனை இல்லை, ஊரில் இருக்கிறவங்க சிரிக்கிறான். பாஸ்டர் சண்டை போட்டுக்கலாம் போயிட்டு ரோட்டில், யாரோட நம்ம தூசிக்கு போட்டு போகிறீங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. 2 மாதம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. நீ காலையில் ஒரு நாள் 8 மணிக்கு நடக்குது, நீ ஒரு 10 மணிக்கு நடத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கட்டி தோடிச்சு என்ன பண்ணுறது. இதுவும் பில்டிங் அதுவும் பில்டிங்கு, இச்செல்லாம் வாரி போக முடியாது. 2 பில்டிங் சர்ச்சு, கிராமம், ஊர் கிராமத்தில் சிரிப்பாங்கப்பா, அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னா இவரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரு, அவரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரு. இவர் வந்து நான் கலெக்டர்கிட்ட போகிறேன்றாரு, அவர் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போகிறேன். 2 சேர்ந்து கலெக்டர் இது முட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? இல்லை ஜாக்கிரதையாக செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. வசனம் சொல்றது பவுல் எழுதும்போது எழுதுறாரு, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்ய ஜாக்கிரதையாயிரு. இன்னொரு பாஸ்டர் பிரச்சனை, சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அப்படியே ஒரு டீம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 10 பாஸ்டர், 5 பாஸ்டர்மா, 2 பசங்க ஒரு கிராமத்தில். அவன் ஏற்றுக்கலையா, வந்து வேண்டியதான ஊரை விட்டு. அங்கே போய் வம்பு பண்ணி அங்கே பிரச்சனை சொல்லி அவன் கூட்டு அரெஸ்ட் பண்ணி, நான் ஊழியத்தெல்லாம் முடிச்சு நைட்டு டயர்டாக வந்து 10-10:30 மணிக்கு படுத்தா, எனக்கும் குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது. அனாதி வந்து படுத்தா ஃபோனு, ஐயா எல்லாரும் செல்ஃபோன் போயிட்டாங்க. சரி ஸ்டேஷன் நம்பர் நான் இப்போ பேசுகிறேன், ஒரு நம்பர் கூட கிடையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர், அவங்க அப்பா பாஸ்ட்டு, அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் இன்ஸ்பெக்டர் எடுத்தாலும் அவர் நம்பர் கிடச்சிச்சு. அன்றைக்கி ஃபோன் பண்ணி அவன் நைட்டு விட்டு, நீங்கள் தூங்கிடுங்க ஐயா, நீங்கள் நாளைக்கு சர்ச்சை நடத்தணும், நீங்கள் தூங்கிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நானும் படுத்து தூங்கிட்டேன். காலையில் அவங்களை அப்புறம் நைட்டே விட்டு நாங்கள் கொஞ்ச நேரத்துலேயே காலையில் முடிச்சு சம்மந்துட்டு திட்டினாங்க ஒரு பாஸ்டர். அவங்க காலையில் வரையும் விடலைன்னா 10 சர்ச்சை மூடிதாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஊழியக்காரனால மனம் திறந்து பேசுகிறேன், வேதனையோடு பேசுகிறேன். சரி விடலை, காலையில் வரையும் வேணும் உட்கார வச்சாலும் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் சும்மா வெளில உட்கார வைக்கிறாங்க. யார் கேட்கறது? இப்போ அராஜகமாக நடக்குது, யார் கேட்கறது? ஏன் இப்படி தெரியலாம இருக்கிறாங்க? அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாச்சு, சாயந்தரம் 4 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு நல்ல முன்னாடி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்ல காலையில் ஃப்ரெஷ்ஷாக சர்ச்சை நடத்த வேண்டியதானே. நைட் 9 மணிக்கு ரோட் பண்ணி கட்டிங்க, 9 மணிக்கும் 10 மணிக்கும் அரசு பண்ணி கூட்டு போகிற வரைக்கும்
அப்படிதான் ஊழியம் செய்யணும் இயேசு எங்கேயுமே சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் ஊழியம் செய்வாங்க. ஆடமா செய்ய வந்த நாட்கள்ல திருமணம் செய்ய இவ்வளவு சர்ச்சை மூடிட்டாங்க. ஏன்னா நீங்க எங்க கிராமத்துல இருக்கிறீங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்ல வரேன். ஜாக்கிரதையா செய்யணுமா அந்த வசனத்துக்கு பிரகாரம் ஊழியம் செய்யணுமா ஏதோ டாவும் செய்யணுமா தெரியல. செலாப்பட்டி தாண்டி ஒரு கிராமத்துல ஒரு சர்ச்சை சீரியஸ் போயிட்டாங்க, ஏன் நடக்குதுன்னு சொல்லி. அவர் போன் வந்துச்சு அங்கிருந்து. சரிங்க மாஸ்டர் கவலைப்படாதீங்க, இன்னொரு 50 தந்துருவாங்க. என் சொந்தக்கார பொண்ணு எங்க அக்கா முறை அவள் தான் சப் கலெக்டர். உடனே கலெக்டர் போன் அடிச்சு அந்த சர்ச்சை திறந்தாங்க. போய் அவங்க போய் திட்டி என் தம்பி திட்டான், சீக்கிரம் யாரும் அந்த சர்ச்சை மூணு திறந்து விட்டாங்க. அப்புறம் அந்த பாஸ்டர் கேட்டேன், 40 வருஷம் ஆச்சுல ஊழிய ஆரம்பிச்சு, பழைய ஆளுநி பழைய சபை, 40 வருஷம் முன்னாடி ஒரு ரசிகை வைக்க மாட்டேன். யோசிச்சு இப்பதான காலகட்டங்கள்லாம் வேற. அட்லீஸ்ட் ஒரு வழியோ அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கம்மி தானே. 5 பேர் கூட போட்டு கொடுத்துருப்பான். எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாம 40-50 வருஷமா ஒரு ஊழியம் நடக்குது. இப்ப இதெல்லாம் குறைய ஆண்டர் பண்ண சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் மேல போய் குறை சொல்ல முடியாது. நம்ம தான் ஞானமா நடக்கணும். இந்த வேலையை தான் என் சாமம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. டெய்லி பாஸ்டர் அங்கங்கே கூட்டு வர வேலை தான் செஞ்சுக்கிட்டு தான். நான் எங்க மிஷன்ல யாரு பாஸ்டா ஜாயின் பண்ணாலும் சரி, நான் சர்டிபிகேட் கொடுக்கும்போது கையோட ஐடி கார்டு கையில் கொடுத்துருவேன். அவங்க கேட்கறனா கூட சரி, அவங்க ஐடி கார்டை கையோடு கொடுத்து அவங்க போட்டோ கீழே அவங்க பேரை போட்டு இவர் சர்ச்சு பாஸ்டர் தான் போட்டுருக்கேன். இதே நைட்ல வரவும் போலீஸ்கார பிடிக்கிறான், எங்கோ பண்றான். வாய் வார்த்தைகளை விட ஒரு கார்டு இருக்குன்னா அது ரொம்ப தூரம் பேசுவோம். லைஃப் கார்டு தான் போட்டு கொடுப்போம். ஏனென்றால் நம்ம கிட்ட தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை கவனமா செய்கிறோமா? பவுல் நல்லா எழுதுறாரு. தீமோத்தேயு எவ்வளவு எழுதுறாரு? தீமோத்தேயு 2:15 எழுதுறாரு. தீமோத்தேயு எழுதுறாரு, கவனமாயிரு கவனமாயிரு. ஊழியத்துக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம தான் கணக்கு கொடுத்து ஆகணும். ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் நம்ம நிற்கும் போது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பாரு. இப்ப நீ பூமியில வாழ்ந்த நாட்கள் நீ கேட்கறதெல்லாம் கேட்காததெல்லாம் கொடுத்து எவ்வளவு ஆசீர்வாதமா நான் வச்சேன், கனப்படுத்தி வச்சேன், எனக்காக நீ எவ்வளவு செஞ்சேன்னு கேட்டாருன்னா பெருசா 1000 பேர் இல்லைங்க, 5 பேர் விட்டாங்க போதும். அல்லேலூயா. ஆண்டவரை எனக்கு கொடுத்த நாலேஜ்ல எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது நான் கிறிஸ்துக்குள்ள நடத்திருக்கிறாங்கன்னா தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இது எல்லாரும் நான் கொடுத்துதான் ஆகணும். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. நான் ஊழியம் செய்கிற ஊர்ல ஊழியம் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 குட்டி பசங்க, செகண்ட் கிளாஸ் பசங்க. முதல் நாள் செகண்ட் கிளாஸ் எடுத்தேன், ஒரு 2 நாள் 3 நாள் செகண்ட் கிளாஸ் எடுத்தேன். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாம் மந்திரவாதி. இந்த நிமிஷம் செஞ்சுட்டு தான் 15 வருஷமா செஞ்சுக்கிறான். அந்த ஊர்ல காலை வச்ச நாள்ல இருந்து அவனுக்கு வராம இன்னொன்னு குடிசையிலே இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் எங்கதான் வந்தாரு தெரியலையே, இவ்வளவு பெரிய இடம் ரோடு ஓரத்துலயே வச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்காரு பஸ் ஸ்டாண்ட்லயே. ஒன்னும் இந்த கூலியே இருக்கிறது. நீ இப்ப என்ன இருப்ப நான் நினைச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு செஞ்சுட்டே இருக்கிறதுல எனக்காக நான் பலி கொடுத்துருக்காங்க. எனக்காக நான் ஐந்து போன்னு சொல்லி எனக்காக ஒரு நைட்ல போய் எனக்கு அவன் பலி கொடுக்குறான். அவன் ஒரு மிருகத்தை வெட்டுறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தரிசனத்துல பாக்குறேன், என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். நைட்டு 12 மணிக்கு சர்ச்சில் பிரேயர் நடக்கும்போது என் கண்ணு முன்னாடி பாக்குறேன். உனக்கு அந்த என்ன இருந்தா நீ அப்படியே இருக்கிற. இன்னொன்னு நாக்கு ஐயோ எல்லாம் வெட்ட சாப்பிட இருந்தாலும் சர்ச்சுக்கு சபையே நடிச்சு போச்சு. உனக்கே வைக்க வச்சுக்க. ரட்சிப்பு அவருடையது, ஆத்து மக்கள் அவருடையது. நீ செய்யணும் அவருக்கு ஒண்ணா செஞ்சுக்க, ஏங்க செய்ய. ஊழியம் அவருக்கு, அவர்தானே நம்ம ஊழியத்தை கொடுத்தாரு, அவர்தானே நமக்கு ஆத்து மக்களை கொடுத்தாரு. எல்லாமே அவருக்கு தானே, நமக்கு தான் இருக்குது, ஒண்ணும் கிடையாது. வழிநாட்டுக்கு தான் நம்ம வச்சுக்கிறாரு. எல்லாம் அவருடையது. இவன் செய்யணும், அவனுக்கு அவர் தான் செய்யணும். எனக்கா செய்யறேன் ஏன் சொல்றாங்க? அந்த வந்த அந்த குட்டி பசங்க எல்லாம் இப்ப எல்லா குடும்பத்தோட இருக்குது. 1 2 இப்போ பொண்ணு பார்த்து மாப்பிள்ள பார்த்துல கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எல்லா குடும்பங்களும் ஆயிட்டாங்க. எல்லாரும் வேலை செய்யறாங்க. தசமாக காணிக்க எதுக்கு எங்கேயும் வைக்க வேண்டியது. இவருடைய எல்லா தேவைகளும் என் சபையை சந்திச்சுங்க. காரணம் என் உழைப்பு இருக்குது. அல்லேலூயா. என்னுடைய அர்ப்பணிப்பு இருக்குது.
என் ஜபம் இருக்குது, என் கண்ணீர் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலதான் எங்களுக்கு சாப்பிடும். இதெல்லாம் ரெண்டாவது தான். நீ எங்க ஊழியம் செய்யறியோ அதே இடத்துல தேவன் உன்னை போஷி காக்கடை வைப்பாரு. அல்லேலூயா. வேற எங்கேயுமே போகாதீங்க. அதுக்கு உதாரணம் நான் தான். என் வீட்டுல இருந்து என் சபைக்கு கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தா கூட ஒரு 30 கிலோமீட்டர். என் வீட்டுக்கும் என் சபைக்கும் 30 கிலோமீட்டர். ஒரு பைக்ல போனா கூட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அவ்வளவு தூரம் கூட்டு போய் அங்க போய் உட்கார வச்சாரு. எங்க வீட்டு மேலே சர்ச்சை கட்டான கூட கட்டியிருக்கோம். நல்ல சிட்டி ஏரியா, சூப்பரான இடம், சிட்டி ஏரியா எங்க ஏரியா. அதை விட்டுட்டு 30 கிலோமீட்டர் தாண்டி தூரத்துக்கு கொண்டு போய் அங்க போய் ஆண்டவரை கீழ்படுத்தினால்தான் அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் கொடுத்த ஊழியம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்ய கவனமா இருக்கிறோமா? ஏன்னா நம்மளால மனுஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு பெரிய இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ பாஸ்டர் அங்கே போறாங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை நிறைய இடத்துல இருக்கு. அதுக்கு ஒரு வசனம் மட்டும் வாசித்திருக்கேன். வசனம் முடிச்சுட்டேன், இன்னொரு வசனம் வாசித்திருக்கேன். அங்கே போறதா ஆகணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஊழியக்காரன்னா அவனுக்கு அந்த வெள்ளை அங்கிதான் அடையாளம், யூனிஃபார்ம். நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி யாத்திராக புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதே நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா என்ன இப்படிதான் தெரியும் எல்லாருக்கும். என்ன இந்த கோணத்துலதான் இருக்கிற எல்லா விஐபிக்கும் தெரியும். பிஷப் சாலமன்னா அவர் அப்படி இருப்பாரு தான் தெரியுமே தவிர என்ன வேற மாதிரி தெரியாது. யாத்திராக புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 40-41 வாசிக்கிறோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் தேவன் கொடுத்திருக்கிறார். அது நம்ம என்ன பண்ணுவோமா, இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் அப்படியே ஒரு மாதிரி போயிடும். அவங்களுக்கெல்லாம் அந்த மரியாதை இருக்குது. அங்கி போட்டு போறவங்க ரோட்ல பயங்கர மரியாதையா இருக்குது. அவங்களோட நல்ல ஊழியம் நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவங்களோட நல்ல ஊழியம் யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். அவங்க நல்ல சம்பளம் சுகமா இருக்கிறாங்க. நம்ம தான் கஷ்டப்பட ஊழியம் செஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம கூச்சப்பட்டு இருக்கிறோம். வாசிங்க 40 வசனத்தை. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு எதுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும்படிக்கு அங்கிகளையும், அப்ப நீங்க அங்கி போட்டா என்ன கிடைக்கும்? ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மகிமை கிடைக்கும். நான் சொல்ல வசனம் சொல்லுது. இடை கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவனுடைய குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, அவருடைய ஆசாரிய ஊழியம் நம்ம ஊழியம் சொல்ற அவருடைய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி, வஸ்திரங்கள் என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு வஸ்திரம் இருக்குது. அவர்களை அபிஷேகம் செய்து, அதுக்குதான் காலேஜ். எதுக்கு பாஸ்டர் காலேஜ் தேவையா? அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி, பிரதிஷ்டை அதுதான் பண்ணணும். அல்லேலூயா. ஊழியக்காரர் கண்டிப்பா பிரதிஷ்டை இருக்கணும், அபிஷேகம் இருக்க வேண்டும், ஆலயம் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஊழியக்காரனோட, நான் என்னோட பசங்களா சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரனா இப்படிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படினாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் கூட இப்ப கலர் தான் போடுவேன். எனக்கு போயிட்டு இது போட்டதே கிடையாது, போயிட்டு பழக்கமும் கிடையாது. இன்னும் பல அங்கீகரித்து எல்லா அங்கேயும் கடற்கார மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வேதம் அதை அங்கீகரிக்குது. வேதம் என்ன சொல்ல அதை செய்யுங்க. எப்படி ஒரு பாஸ் இருப்பாரு, வயசான பாஸ் கூட்டு வர ஆரோக்கிய சமயம் ரொம்ப வயசான கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு. எங்க ஏரியாவில் நாங்க தான் ஒரு தலைவரா போட்டு வச்சுக்கிறோம். ரொம்ப வயசான சொல்லி எங்க பாஸ் அடிக்கடி பாஸ் முடியும் ஒரு வார்த்தை சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். நாங்க அவர் பார்த்தா கொஞ்சம் பயந்து நடுங்க, ஏன்னா அவர் வயசு அந்த மாதிரி ஜிப்பா வர போட்டுருப்பாரு, கட்டம் கட்டா பேசுவார். அப்ப சொல்லுவார், அவர் கொடுத்தா சாப்பிடு, கொடுக்கணும்னா பட்னியா இருக்கிறார். அவர் சாதாரணமா சொல்லுவாரு. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு அர்த்தம் இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. எவ்வளவு அர்த்தம் யோசிச்சு பாருங்க. அவர் கொடுத்தா சாப்பிடு, கொடுக்கணும்னா பட்னியாது, நீ பட்னியா இருக்கிறதுன்னு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எல்லா நடமையும் ஆண்டவருக்கு தெரியும், எல்லா நடமையும் தெரியும். அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஜாக்கிரதா செய்யணும். நம்ம கையில கொடுத்த ஊழியத்தை நாம் கவனமா செய்யறோமா? எங்க எசமசமா மாட்டிக்கிறோம், யார் வாயில நிக்கிறோம்? ஒரே ஒரு மட்டும் சொல்றேன், யாருக்கும் கேட்காது. எவ்வளவு பெரிய விஐபி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் கேடுதான். அல்லேலூயா.
ஊழியக்காரன் கீழே தான். ஜெயலலிதா சொல்லுவாங்க, பிஷப் வருவார். நமக்கு கீழே தான் மத்தவங்க எல்லாம். நமக்கு தான் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் ஆளுகிற அதிகாரம் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம இன்னைக்கு இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, சபை கட்ட முடியல, இடம் இல்ல, நிறைய காரியங்களுக்காக நம்ம இன்னும் கூட புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், கொடுக்க பழகிடுங்க. இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ கொடுக்க பழகி பாருங்க. நம்முடைய களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எங்களுக்கே இல்லை, எங்கேயா கொடுக்குறது? நான் செய்யறேன் ரொம்ப குக்கிராமத்துல ரொம்ப கொஞ்சம் ஜனம் தான் எனக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா எல்லாமே சேர்த்தா 40 பேர் தான் இருப்பாங்க. சர்ச்சு நிறைய கூட்டம்லாம் இல்லை, ஒரு 40 பேர் இருப்பாங்க. ஆனால் என் குடும்பத்தின் தேவைகள், என் ஊழியத்தின் தேவைகள், என்னுடைய சபையின் தேவைகள், என்னுடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாமே அந்த சபை தான் சந்திக்கும். நிறைய பேர் படிக்காதுங்க, ரொம்ப கிராமம், ஒரு அரிசி கூட என்ன வாங்க விட மாட்டாங்க. எங்க வீட்டில் இருக்கிற எல்லாமே அவங்களுடைய இதுதான், எதுவும் வாங்க மாட்டாங்க. ஒரு சின்ன பொருள் கூட வாங்க மாட்டேன். எல்லாமே அந்த கிராமத்து தானே கொடுக்கிறது தான். ஏனென்றால் நான் அந்த ஊருள்ள நுழையும் போது 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரே குடிசை வீடு, அந்த ஊரே குடிசை. இன்னைக்கு எங்கேயோ 1 2 என்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஊர்ல இருக்கிற அவ்வளவு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஊழியக்கார கால வச்சாதான் அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்படணும். ஊழியக்கார தான் கால வைக்கணும், ஊழியக்கார தான் கண்ணீர் விடணும், ஊழியக்கார தான் ஜெபம் பண்ணணும். அப்பதான் அந்த ஒரு கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு எங்க ஆளுங்க யாருமே கூட வீட்டுல கிடையாது. எல்லாம் கட்டி வீட்டை வண்டி கட்டிலாம் வாங்கி தெம்பா ஓடுற எல்லா தேவைகளும் சந்திக்கிற அளவுக்கு என் சபையை எப்பவுமே சபை பண்ண தனியா இருக்கிற அளவுக்கு காசு அங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். காரணம் அந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கண்ணால பார்த்ததுனாலதான். அல்லேலூயா. நம்ம தான் அதுக்கு காரணமா இருக்கும். அந்த கிராமத்துக்கு ஆசீர்வாதம் யாரும் நம்ம தான். தேவன் நம்ம கிட்ட தானே கொடுத்திருக்கிறார் அந்த கிராமத்தை, வேற யாருக்கிட்டையும் கொடுக்கலையே. அந்த ஆத்மாவை எனக்கு தானே கொடுத்திருக்கிறாரு. எனக்கு படிக்கிட்டே இருக்கு, நான் கவலையே இல்லை. திடீர்னு எங்க பிரசவம் ஆகிட்டு இருக்கேன். எங்க வீட்டானது பைக் எடுத்தாலும் அடுத்த 2 hours நான் ஆட்டோட இருப்பேன். என் பசங்க ஸ்கூல் போயிட்டு வரதுனா அப்பா டேடி எங்க இருக்கிறேன் தூரம் வந்து நைட்டுக்குள்ள நைட்டு 10 மணி நேரம் பிரசவம் பண்ணி 12 மணிக்கு எங்க வீட்டில் இருப்பேன். எங்க ஆட்டோட பிரசவம் ஊழி அடிக்கடி யோசிக்கிறேன். ஐயோ ஊழியம் நாளைக்கு அந்த கணக்கு கேட்பாரு, பதில் கொடுக்கணும். கவனமாய் செய்கிறோமா? அதான் அவர் அற்புதம் எழுதினார், நீ கர்த்தருடைய பெற்ற ஊழியத்தை செய்ய கவனமாயிரு. ஏனென்றால் நம்ம தான் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. தேவனுடைய கருத்திலிருந்து தான் எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்து போகணும். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும் தான் அது தேவ மனுஷன் ஜோமான தான் முடியும். தேவ மனுஷன் கிட்ட போனா தான் முடியும். நல்ல கொடுக்க பழகிக்கங்க. என்ன இருக்கிறத கொடுங்க. பாக்குறீங்களா, ஒரு நாள் போயிட்டே இருக்கிறேன், ஒரு பாசு சைட்ல போயிட்டு இருக்கிறாரு, நான் பைக்ல போயிட்டு இருக்கிறேன், அந்த பாசு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. நானும் ரொம்ப தூரம் போகணும், ஒரே ஒரு 100 ரூபாய் தான் என் பாக்கெட்ல இருக்குது. ஆனா எனக்கு உள்ள ஆவியானவர் உணர்த்துறாரு, அந்த சபை சைட்ல போயிட்டு இருக்கிறாரு, அந்த 100 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்துட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனப்போ யோசிக்கிறேன், நான் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தேன், இன்னும் 10 கிலோமீட்டர் போயிட்டு கொண்டு ரிட்டர்ன் போய் என் வீட்டுக்கு போகணுமே, பெட்ரோல் கூட போடலையே. வீட்டுக்கு வர கூட அந்த பெட்ரோல் காலியாகவே இல்லை. அல்லேலூயா. அந்த 100 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கீங்க, கீழ்படியாம அந்த வண்டி வேலை மச்சனா மெக்கானிக் ஆரம்பிச்சுட்டு அந்த கீழ்படியா அந்த பைசா வேற எங்கேயாவது போயிருக்கு. அல்லேலூயா. உள்ள என்ன பேசினாரு பாருங்க. அந்த நேரம் சொல்லிட்டு கொடுத்துரு அவ்வளவுதான். எட்டு போய்கிட்டே இருக்கும். நைட்டு முடிச்ச மாட்டேன், 10 மணிக்கு முடிச்சேன், சாப்பிட்டு முடிக்கணும் 10:30 ஆச்சு. காலையில எப்ப எப்படியாவது போயாவணுமே, செய்ய தெரியும். அந்த பாஸ்கர் சொல்லவே இல்லை. வீட்டுல போனாரு, டக்குனு எஸ்கப் ஆகி வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப இங்க வந்த போது காலையில் கீழே வந்து போக மாட்டாரு, ஐயா நைட்டு காணி கூட வாங்கலையே, பரவாயில்ல வச்சு எப்படிதான் பண்ணி வாங்கிக்கிறேன். அதுக்கு நான் 1 மணி நேரம் உட்காந்து என்ன 12 மணி நேரம் உட்கார வச்சு காலையில் நான் எங்க செய்ய இருக்க வருது. அந்த காணிக்கு நீயே வச்சுக்க, எப்ப தோணுதா கொடுங்க பரவாயில்ல வச்சுக்க. பெரிய சபை, நல்லா ஓபன் மீட்டிங், பெரிய மீட்டிங், சரியான ஜனம். அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஊழியத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஊழியக்காரன் எல்லா பாடுகளையும் அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஏசாமியின் சொந்தமாக ஏசாமி எந்த நேரத்தில் கஷ்டப்படாத ஊழியம் செய்யவே இல்லை. அவர் சுகமான ஊழியத்தையும்
நடந்தே தான் போனாரு. கடைசி வரை பாடுகள் அனுபவிச்சாரு. அந்த பாடலாம் நம்மளும் அனுபவிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. ஆனா அதெல்லாம் தேவன் நமக்கு இன்னும் அனுமதிக்கல. அனுமதிச்சாலும் வேற வழி இல்லை, அதை ஊழியத்தை செஞ்சுதான் ஆகணும். அவர் பட்ட கஷ்டம் இல்லை, படுகளை கூட போட்டுக்க மாட்டாங்க. காய்ச்சி போனாங்க, இன்னும் என்னெல்லாம் யாரும் காய்ச்சி போல, அடிச்சு இழுத்துட்டு போனாங்க, இன்னும் என்ன கூட அடிச்சு இழுத்துட்டு போல, எல்லாம் அப்படியே ஒப்பிட்டே பாருங்க. இவ்வளவு ஊழியம் அவர் செஞ்சாரு, இதெல்லாம் தேவன் நமக்கு இன்னும் அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்புறம் என்ன நம்ம பெருசா ஊழியம் செஞ்சோம்? நம்ம பண்ண வேண்டிய எல்லா பாடுகளையும் அவரே அனுபவித்து முடிச்சு விட்டார். எல்லாம் அவர் பார்த்துட்டாரு. நம்மளை நீங்க சொந்தமா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம், பற்றாக்குறைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம், மற்றவங்களுக்கு பிரச்சனை பண்றோம். உன் ஆசீர்வதிச்சிருவாங்க, ஒரு குறையாதான் போயிடும். நமக்கு புதுசா போறோம், சத்தியத்தை சொல்றோம், வருது, சபையில வருது, குட்டி போகுது, நம்ம தான் தாமரை கை வச்சு ஜோ பண்ணி அனுப்புறோம். அடுத்த வருஷம் பார்த்தா வீடு கட்டிடுது, அடுத்த வருஷம் பார்த்தா வண்டி வாங்கிடுது, கல்யாணம் பண்ணிடுது. ஆக ஒவ்வொரு ஆகிடும் போது பாசி நிலைமை அவன் குடும்பாவோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம நிலைமை நம்ம தான் கையை வச்சு ஜோ பண்ணுவோம். நம்ம ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்க ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா நமக்கு ஆசீர்வாதம் வரல. இப்போ சொல்ற பாஸ்டர் விசுவாசம் பேசவே மாட்டேன். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி கடந்து போயிடலாம். நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளது. அல்லேலூயா. எனக்கு தெரியும், ஆண்டவன் அவன் பையன் தெரியும், வந்திருக்கிற ரமேஷ் எனக்கு தெரியும். 20 வருஷம் முன்னாடி நான் பார்க்கும்போது ட்ரௌசர் போட்டு ஸ்கூல் போனனால இன்னும் ஞாபகம் இருக்குது. ட்ரௌசர் போட்டு ஸ்கூல் போகும்போது அங்கிள் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஞாபகம் எனக்கு இன்னோட இருக்குது. அப்படிலாம் நாங்க ஊழியத்துல எங்க பாஸ்டரோட சேர்ந்து அப்படிலாம் ஊழியம் செய்தது ஆசீர்வாதங்கள் தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்குது. அல்லேலூயா. எடுத்தோம்னா நாங்க அந்த மாதிரி சொகுசான ஊழியங்கள்லாம் செய்யவே இல்லை. ரொம்ப பாடுகள் உள்ள ஊழியம். ரோட்லயே தான் படுக்க விடுவாங்க நிறைய நாள். எங்க படுத்துட்டு இருக்கணும் தெரியாது, எந்த ஊர்ல இருக்கிறோம் தெரியாது. அந்த 4 நாள் 5 நாள் ஃபுல்லா ஊழியம் ஃபுல்லா அடிச்சு சனிக்கிழமை தான் திரும்புவோம். ரொம்ப டயர்டா போகும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு, அன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் ஊழியத்துக்கு கிளம்புவோம். ஃபுல்லா எங்க வேலையே அதுவா தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்த எல்லாருமே நல்ல திருச்சபையை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். காரணம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பட்ட ஊழியம், இயேசுவுக்காக செஞ்ச ஊழியம், அதனுடைய ஆசீர்வாதங்கள் தான் இதெல்லாம். அதுக்கு சாட்சி எல்லாம் தேவன் நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. உலகம் பார்த்துட்டு தான் இருக்குது, விசுவாசம் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்குதான். இது எல்லாவற்றிலும் காட்டிலும் நம்மை அழைத்து ஊழியத்தை நம் கருத்துல கொடுத்த தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை மட்டும் பாருங்க, அவர் கொடுத்தா மட்டும் சாப்பிடுங்க. அவர் ஆசீர்வதிக்கிறனாலும் பரவாயில்ல, அது எங்கேயும் போகாது. யாரு முன்னாடியும் போய் நிற்காது. அடிக்கடி சொல்லு, யாரு முன்னாடியும் போய் நிற்காது. ஒரு 100 ரூபாய் கூட போய் நிற்காது. கர்த்தர் கொடுத்தா செய்யுங்க, கர்த்தர் கொடுத்தா அப்படியே இருங்க. அதையே தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் சொல்லுவாரு. நான் இந்த நாள் சொல்றேன், அந்த ரொம்ப சேலமா இதெல்லாம் தாண்டி ஒரு வயசான ஊழியர் இருக்கார். அவர் யாரும் குடும்பம் சபையெல்லாம் இல்லை. அவர் மட்டும் சுவிசேஷம் ரோட்டு சொல்லிக்கிட்டே போவார். அவர் நடந்தே தான் சுவிசேஷம் சொல்லுவார். தாயெல்லாம் வச்சுட்டு ஒரு சாமியாரமா இருப்பார் ஐயா. அவர் எப்பவுமே வண்டியிலே ஏற மாட்டார், யாருக்கும் போக மாட்டார். ரோட்லயே சுவிசேஷம் சொல்லுவார். யாரெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவாரு, இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டார். பாட்டு போயிட்டே இருந்தார். ஒரு நாள் ரொம்ப சோர்வாகி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டாரு. ஒரு பஸ் வந்துச்சு. சரி, அடுத்த ஸ்டாப்பிங் ஏறி மாதிரி பஸ்ல ஏறி இறங்கி நான் சொல்லி பஸ்ல ஏறிட்டாரு. ஏறோட கரெக்டாக கேட்டார், டிக்கெட் கொடுங்க. நான் சொன்னேன், டிக்கெட் காசே இல்லை, அடுத்த ஸ்டாப்பிங் இறக்கி விட்டு போயிடுது. வயசானது அந்த கரெக்டாக என்ன பண்ணா, அதுக்குள்ள பஸ் எடுத்துட்டு வந்து மூவ் ஆயிடுச்சு. எடுத்துட்டு போக முடியாது. அவருக்கு என்கிட்ட காசு வந்து பஸ் நிறுத்தி இறக்கி விட்டான். இறக்கி விட்டோம்னா அந்த பஸ் ஸ்டார்ட் ஆகுது. உண்மை சம்பவம் சொல்லுது. பஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பஸ்ல இருந்த ஜனங்கள்லாம் திட்டி அதை கண்டக்டர், ஓ வயசான மட்டும் தானே, அடுத்த ஸ்டாப்பிங் தான் ஏற்கனவே சொன்னாரு, ஏத்திங்க. ஏற்கனவே ஒன்று மட்டும் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆனா நமக்கு அவசியமே கிடையாது. அது பெருசா டார்கெட் பண்ணாது. என் ஊழியம் இப்படி இருக்கும்,
இவ்வளவு பணம் தான் இவ்வளவு ஊழியம் இருக்கும், அவ்வளவு பணம் இருக்கிறதுல நீங்க ஊழியம் இருக்கு. நீங்க பாருங்க, நான் பாக்குறேன், எனக்கு தெரியும், நான் சென்னையில இருக்கிறதுனால இவ்வளவு வசதிகள் இருக்கிறவங்கிட்டலாம் நீங்க ஊழியம் இல்லை, ஒண்ணுமே இல்லை நம்ம கிட்ட ஊழியம் இருக்கு. ரெண்டு பெரிய பாஸ்டர்ஸ் சனிக்கிழமை காலையில் ஒரு பெரிய பாஸ்டர் கிட்ட பேசுறேன், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு பெரிய பாஸ்டர் கிட்ட பேசுறேன். என்ன வாலண்டியரா கூப்பிட்டாங்க, என் நம்பரை வாங்கி என்ன வாங்க பாஸ்டர் உங்ககிட்ட பேசணும். சரி போனேன், போய் கூப்பிடுறாங்க. அந்த 6 மாசம் என்ன கூப்பிட்ட பாஸ்டர் அவன் தகப்பனார் ஊழியக்காரர். அந்த ஊழியம் 100 வருடங்களுக்கு மேலாக நடக்கிறது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 100 வருடங்களுக்கு மேலாக அந்த ஸ்தாபனம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஐயா ரொம்ப வயசானவர் மறித்து விட்டார். அவங்க புள்ள அந்த ஊழியத்தை செய்யறாரு. அவங்க புள்ளிக்க வயசு 75. அப்ப அந்த ஊழியம் எவ்வளவு நாளுக்கு யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கிட்ட அந்த ஊழியம் வெள்ளக்கார காலத்துல நடக்குது. இப்போ அந்த பாஸ் கூப்பிட்டாரு, ரொம்ப ஃபேமஸான மனுஷன், பேர் சொல்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதான் சொல்லல. ஒரு நாள் அழைச்சார், உங்ககிட்ட பேசணும் பாஸ், என்ன சொல்லுங்க, நான் எவ்வளவு மொழி செய்யறேன், அவ்வளவு மொழி செய்யறேன், நினைச்சா அமெரிக்கா போறேன், நினைச்சா டிவி மாதிரி அமெரிக்கா போவோம், எங்கன்னா போ, எங்கன்னா வந்துச்சு. நான் கொஞ்சம் புதுசாக பேசுவேன், ஏன்னா நானே கூப்பிட்டோம், நீ தான் என்ன கூப்பிட்டுக்கிற, ஆனால் நான் வந்து கெத்தா பேசுவேன், எனக்கு என்ன கூப்பிட்டுக்கிற ஏதோ ஒரு உதவி என்ன உனக்கு ஆகணும், அதுதான் நீ என்ன கூப்பிட்டுருக்கிற. சரி போனேன், என்ன வேணும், எங்க இதை பண்றோம், அதை பண்றோம், அப்படி பண்றோம். சரி பண்றீங்க, எல்லாத்துக்கும் சாட்சி காட்டுங்க பாக்குறாங்க. பெரிய மொழி, அவரே கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் காட்டில போவாரு, பெரிய காட்டில போவாரு. எங்க காட்டுங்க, அது பண்றேன், இது பண்றேன், எங்க சாப்பிட உலகம் ஃபுல்லா இருக்குது, எங்க உங்க சாப்பிடத்தோட சர்டிபிகேட் காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு. என்ன இப்படி கேட்ட தம்பி அப்படின்னாரு. அப்படி என்ன கேட்டேன், தம்பி இப்படி கேட்டிய, எங்க அப்பா ஒரு பெரிய பாஸ்டர், 100 வருஷத்துக்கு மேல ஊழியர், அதெல்லாம் நடக்குது, நீ சொல்லி நான் கேள்விப்பட்டு தான் வந்த உன்ன ஊழியரோட டாக்குமெண்ட்டை காட்டுங்க. அவர் முடிகிறாரு, முடிச்சாரு. என்ன தம்பி நீதான் என்ன இப்படி கேட்ட, நீங்க யாருக்கு மாதிரி கேட்கல, நாங்க அமெரிக்காவில் பெரிய சாப்பிட நான் தான், இந்தியாவுக்கே நான் தான் பிஷப் பண்ணேன், யாரால எங்களுக்கு எங்கன்னா வந்துச்சு, எங்க காட்டு அங்கேயாவது காட்டுங்க. முடிச்சாரு. அப்பதான் சொன்னேன், இதுவரை நீ பண்ணிட்டு போய் தப்பிச்சுக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட்ல மாட்டிக்கவே தெரியாது, அவங்களை காப்பாற்றி விடுறேன் அப்படின்னு. இப்படிதான் பேசுறேன், சம்ம காணிக்க கொடுத்தாரு, ரொம்ப ஆயிட்டாரு. நான் இருக்கப்பட்ட கைதானே இப்ப கொடு. அதுக்கப்புறம் நான் அவரை ஒரு நாள் நானே ஒரு பெரிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டு போயிட்டேன், ராயப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அவருடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கவர்மெண்ட்ல சட்ட பிரகாரம் ஏற்றி அவருக்கு வேண்டிய அந்த சட்ட அங்கீகாரத்தை இப்பதான் வாங்கி கொடுத்தேன் போன வருஷம். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இனிமே ஊழியம் செய்ய, எப்படியே 100 வருஷமா நீ மாட்டில தப்பிச்சுக்கிறேன், கடவுள் பிடிக்க எப்படியே மாட்டிக்க நல்ல காலம் நான் மட்டும் மாட்டிக்கிறேன். இப்போ அதே போல சரிக்காம ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்கேன், அவர் ஒரு பெரிய பாஸ்டர், அவரும் இதே பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு. ஒரு நாள் சிக்கிறாரு, எனக்கு எப்பதான் பண்ணிவிட்டு நான் பிஸியா இருக்கிறேன், எப்போ ஃப்ரீயா இருக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டேன். நீ பெரிய பாஸ்டர் தான் எனக்கு நான் வந்துச்சு. ஏனென்றால் நிறைய பேர் செய்கிற ஊழியர்கள் அரசாங்கத்தில் அங்கீகாரமே இல்லை. நான் இவரை பிஷப் ஆக்கி வச்சிருக்கிறேன்னா இவரோட டீட்டெயில் எனக்கு தெரியாது. என்னுடைய மிஷனோட டீட்டெயில் தட்டி பார்த்தாங்கன்னா என் மிஷன்ல செய்யல இவர் பிஷப்பா இருக்காங்க கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிடும். நீங்க ஏத்துக்கவே இல்லையா அவரை, நான் ஏத்துக்கணும் அதெல்லாம் இல்லை. என்னோட டீட்டெயில் கவர்மெண்ட்ல தட்டி பார்த்தாங்கன்னா யாரும் அங்க மிஷன்ல இருக்கிறாங்க, இவர் தான் சாலமன், இவர் தான் இட்டா, இவருக்கா எந்த பிஷப் தான் செய்யாத தட்டாங்கன்னா கரெக்டா இவர் பேர் மாட்டிடும். என் கிட்ட சொல்ற எல்லாருடைய டாக்குமெண்ட்ஸும் அரசாங்கத்தை அனுப்பிட்டு நம்ம செய்யற எல்லா காரியத்துக்கும் அரசாங்க அங்கீகாரம் கண்டிப்பா வேணும். அரசாங்க அங்கீகாரம் இல்லாம நம்பர் இல்லாம ஊழியர் செய்யவே செய்யாது. இதெல்லாம் நானாவது வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் பதியுது. சிஎஸ்சில 50 சர்ச் வைக்கிறாங்க, 50 சர்ச்சு எனக்கு தமிழ்நாட்டுல 500 சர்ச்சுக்கு என்ன பண்றாங்க அவங்க எல்லாத்தையும் பிரான்ச் சர்ச்சா போட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. பெந்தகாஸ்ட் பாஸ்டர் அது இல்ல, பெந்தகாஸ்ட் பாஸ்டர் இல்ல,
சரியான அரசாங்கம் ரிஜிஸ்டரே இல்லை. என்கிட்ட இருக்கிற அவ்வளவு ஆயிரக்கணக்கான பாஸ்டர்ஸும் கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் நம்பர் இருக்காங்க. சட்ட பிரகாரமா நம்ம செய்யணும், சட்டத்தை மதிச்சுதான் வாங்கணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆனாலும் சரி, எந்த பாஸ்டர் இருந்தாலும் சரி, சட்டத்தை மதிச்சுதான் ஆகணும். சட்ட அங்கீகாரம். அதனாலதான் அந்த ஜட்ஜை கூடவே பாருச்சுங்க, அந்த பெரியவர் கூடவே சுத்திட்டு இருப்பாரு. ஜட்ஜ் அவர் அப்பாயின்மெண்ட் வாங்க கூட பார்க்க முடியாது. வீட்டுக்கு வந்து போனா வந்து பிஷப் வந்து சட்ட அங்கீகாரம் இல்லாமல், நம்பர் இல்லாமல், அரசாங்கத்துக்கு தெரியாமல் எந்த ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸும் ஊழியம் பண்ணவே பண்ணாதீங்க. வேண்டாம், உங்களுக்கு அந்த நம்பர் நான் வாங்கி தரேன். அல்லேலூயா. நான் வாங்கி தரேன். உங்களுடைய எல்லா டீடைல்ஸும் கவர்மெண்ட்ல ஏற்றி கவர்மெண்ட்ல உங்களுக்கு அந்த அந்த பாஸ்வேர்டு நான் வாங்கி தரேன், அந்த நம்பர் நான் வாங்கி தரேன். அரசாங்கத்துக்கு தெரியும் எந்த ஊழியமும் இருக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க பாஸ்வேர்டா பண்றான் வந்து சச்சாரம் காட்டிங்கிறான். நான் சர்டிபிகேட் கொடுக்கும்போது சொல்றது, நான் கொடுக்குற சர்டிபிகேட் ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டு நல்லா லேமினேஷன் பண்ணி சர்ச்சிலே மாட்டி வர ஒவ்வொரு தெரியல. நீ ஒரு பாஸ்வேர்டு. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியல. நீ ஒரு பாஸ்வேர்டு தெரியல. முதல்ல நான் கொடுக்குற சர்டிபிகேட் முதல்ல அங்க மாட்டி அரசாங்க அங்கீகாரம் எல்லாம் ஊழியம் செய்யவே விட என்னோட ப்ரொஃபைல தட்டோட கண்டுபிடிச்சிருவாங்க. நான் யாருன்னா ஏன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை நாட்டுக்கு போய் வந்திருக்கிறேன், எங்க போய் வந்திருக்கிறேன், எல்லா டீட்டெயில் என் ப்ரொஃபைல் தட்டாலே கண்டுபிடிச்சிருவாங்க. என் கூட பழகிற ஆளுங்க யாரு, என் மீட்டிங்ல ஸ்டேஜ்ல உட்கார ஆளு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டீட்டெயில் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்கிட்ட இந்த விஐபிஸ் பழகவே வந்தாங்க. நாம் யார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எந்த தேவன் நம்ம வெட்கப்பட விட மாட்டார். ஆனால் நம்ம கிட்ட கொடுத்த அந்த ஊழியத்தை செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் அதான் எழுதுறாரு. திமோத்திக்கு எழுதும் போது அதான் எழுதுறாரு. தீத்துக்கு எழுதும் போது அதான் எழுதுறாரு. அர்க்கிப்புக்கு எழுதும் போது அதான் எழுதுறாரு. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை செய்ய கவனமாக இரு. இன்னொரு இடத்துல எழுதுறாரு, ஜாக்கிரதையாக இரு. அந்த ஊழியத்தை நாம் ஜாக்கிரதையாய் கவனமாய் செய்யமானால் நிச்சயமாய் நாம் எங்க இடறி போக மாட்டோம். அல்லேலூயா. சட்டப்பூர்வமா ஊழியம் செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. யார் வந்து கேள்வி கேட்டாலும் தைரியமா பதில் சொல்லுங்க. பயந்து குனிஞ்சா நிக்கவே நிக்காதீங்க. நீங்க ஊழியக்காரன். அல்லேலூயா. நம்ம மறந்துடும் நிறைய இடத்துல ஊழிய அதன் ஐடி கார்டு போட்டு கையிலே கொடுத்து பாஸ்டர். நம்ம ஊழியக்காரன். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் கிறிஸ்துமஸ் விழா நடத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்க போனார். போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்கும் போது அந்த அதிகாரி சொல்லிட்டாரு, அதிகாரி உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. பேசும்போது பர்மிஷன் கொடுக்க முடியாது, நீ வெளியே போனதுல என்ன பண்ணுவேன், உன்னை வெளியே அனுப்பலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. பாஸ்டர் முன்னாடி பாஸ்டர் என்ன சொன்னாரு, நம்மளும் அதை இப்படி குறுக்க நிற்போம், ஐயா உற்றியாகும். அந்த பாஸ்டர் தைரியமா நான் சொன்னாரு, இன்னும் 10 நிமிஷத்துல நான் வெளியே போனா நீ வெளியே வர மாட்ட, உங்க கதையை என் காலம் முடிச்சுடுவாங்க. வெளியே ஆள் நிக்க வச்சுதான் வந்துருக்கேன். எங்க பாஸ்டர் ரொம்ப நிக்குது, டைம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், 10 நிமிஷத்துல அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிடுறேன். 10 நிமிஷத்துல அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல, என்னை வெளியே அனுப்பலன்னா நீ எப்படி வெளியே வந்துட்டான்னு ஆகணும், உங்க கதையை என் காலம் முடிச்சுடுவாங்க. தேவன் ஞானமா பேச சொன்னா பேசுங்க, தப்பு கிடையாது. எந்த அதிகாரி கொடுக்க மாட்டேனாலும் அந்த கிறிஸ்துமஸ் நீங்க ஆரம்பத்துல இருந்து அந்த பேரணி முடிஞ்சு கூட்டம் முடிஞ்சு எல்லாம் முடிவு வரையும் போலீஸை கூட்டிட்டு வந்து அவன் தான் பாதுகாப்பு கொடுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி வரையும் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அந்த பேரணி போய் முடிஞ்சு வந்து ஜெபம் பண்ணி அந்த கூட்டம் முடிகிற வழியில அந்த ஆட்டம் கூட நின்று பாதுகாப்பு கொடுத்தாங்க. காரியம் மாத்திரம் முடிஞ்சுதா? அல்லேலூயா. பாஸ்டர் அங்க பேசணும்னா எங்க ஞானமா பேசணுமோ அங்க பேசிதான் ஆகணும். அங்க கையெல்லாம் கட்டிட்டுலாம் நிக்க முடியாது. ஐயோ ஐயா சாமி விட்டுருன்னா நான் கூட நிக்க மாட்டேன். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பாத்துக்கலாம், யாரெல்லாம் இருக்கும் உண்மையில அப்படி பேசுவாங்க. தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதுதான் சொல்றேன், யார் முன்னாடி கூலி நிக்காது, அடிச்சு தும்பு கூடிய பாத்துக்கலாம், கர்த்தர் பாத்துக்கலாம். அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஆசிரியப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வேதத்தில் வாசித்த ஆண்டவர் கர்த்தரிடத்தில் பெற்றவன் ஊழியத்தை செய்ய கவனமாயிரு என்ற வார்த்தையின் பிரகாரம்
எங்களை அழைத்த தேவன் முடிவு வரைக்கும் நீங்கள் நடத்த வல்லவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். முடிவு வரும் வருகை வரை ஆண்டவர் இந்த ஊழியத்தை இன்னும் முக்கியமாய் செய்ய, கவனமாய் செய்ய இன்னும் எங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து எனக்கு பயன்படுத்தும்படியாக செல்கிறோம். எங்களை ஒப்புக்கொள்கிறோம். அந்த சோதனைகளை அழைத்த அழைப்பும் குழுவை வளங்களும் மாறாது இருக்கிறது. எங்களை அழைத்த செயலும் முதல் நடத்த போகிறோம். உங்கள் எல்லா ஊழியர்களுக்காக சொல்கிறோம். உங்கள் குடும்பங்களுக்காக சொல்கிறோம். கொடுத்த அந்த கடமான ஊழியத்திற்காக சொல்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக சொல்கிறார். எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்க ஊழியர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இப்போது இருக்கிறதை காட்டுவோம். 1000 மடங்கு ஆசீர்வதிப்பு சொன்னீங்க ஆண்டவர். even 1000 more times plus அந்த 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை எங்க ஊழியர்கள் தந்துள்ளபடியாக செபிக்கிறோம் ஆண்டவர். Lead them Father, guide them Lord, send the angels protect them for your children. ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவர் கர்த்தர் எல்லா ஊழியர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த மாறாத கிருபை, இந்த மாறாத இரக்கம், உங்களுடைய மாறாத தயவு எங்க எல்லாரோட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நன்றி இந்த நாள் ஆண்டவரே, எல்லாரையும் காணும்படியாக எங்களுக்கு கூட கொடுத்த நல்ல அன்புக்காக நாங்கள் சோதனைகள் ஆண்டவர். இந்த ஆண்டவரை செய்ய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தாழ்த்து கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா நன்றியோடு சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். விடுதலையோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா கரங்களை நீட்டி ஆண்டவரே ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதி. எல்லாரும் சொல்லுங்க. ஐயா வாங்க, இதெல்லாம் உங்க ஊழியக்காரர் வாங்க, வாங்க ஜெபம் வாங்க. இப்படிதான் போன மாசம் ஒரு கூட்டத்துல ஜெபம் பண்ண இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் சர்வீஸ்ல ஒரு மூத்த ஊழியக்காரர் என்னோட வயசு பேர் நான் தரமா கை வச்சு அவங்க பழக்கமே கிடையாது. அவங்க பார்த்தாலே ஒதுங்கி ஓடி போயிருக்கு. அதனால அவங்களுக்கு ஜெபம் பண்ணதுக்காகவே நான் பண்ண இன்னொரு மூத்த ஊழியரை கூட்டிட்டு போயிட்டு ஐயா நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஒரே ஒருத்தர் மட்டும் அதுல வேணும் என்ன ஒரு ஐயா வந்திருக்கிறாரு. அவர் என்ன விட பெரிய வயசுல ரொம்ப பெரியது. என்ன வயசு 50 மேல ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லை. அப்புறம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணுவாருன்னா அந்த ஐயா சொல்லிட்டாரு, உன் கையால ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லி தான் நான் வீட்டிலே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. நீங்க ஒரு நிமிஷம் அங்கே ஆடி போயிட்டு எல்லாரும் கூட இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா அப்போ கூட நான் பண்ணது ஐயா என்னை விட்டுருங்க ஐயான்னு சொல்லி வேற ஒரு ஐயா வச்சு ஜெபம் பண்ண வச்சேன். இன்னைக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் நம்மளோட சின்னவங்க தான். நான் ஐயா தான் கடைசி அவங்க எல்லாருமே ஜெபம் பண்ண போறாங்க. எல்லாரும் கண்காணி பண்ணி இவருக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் உங்க 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 ஃபெலோஷிப் பாஸ்டர்ஸ் தானே. எல்லாரும் கண்காணி பண்ணி ஐயாங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவங்க ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சோதரிகளை ஊழியர்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சோதரிங்க ராஜா நான் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ ராதா ராமா ஷாதா ராதா 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 ஓ ரியந்தரா குஷதலா நாமா. ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் இன்னும் வல்லமையான வல்லமையினாலும் வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் இந்த நாளிலே எடுத்து ஆண்டவரே நீர் பயன்படுத்த போறதுக்காக ஆண்டவரே இந்த கால வேளையில நாங்கள் போய் இவருடைய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அனைத்து அழைப்பு கிருபை வரங்களும் மாறாது என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே ஒப்பு அழைத்த தேவன் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக, ஊழியத்தில் பயன்படுத்துவீராக. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நன்றியோடு சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றியோடு சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. சோதரம், 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 சோதரம். எல்லாம் ஜெபம் நடக்குது. எல்லாம் ஐயாவும் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம்.
பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே ஊழியக்காரரை ஆண்டவரே அபிஷேகிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்த தேவன் ஆண்டவரே அவருடைய எல்லா நேரங்களிலும் அநேகம் ஆயிரங்களுக்கு அவர் எடுத்து நீர் பயன்படுத்தி மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே. ஊழியக்காரர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மீட்டுக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசுவை அறிவித்து அநேக ஜாதிகளையும் ஜனங்களையும் இயேசுக்கு முன்பாய் கொண்டு வருகிற நல்ல ஒரு போர் சேவனாய் நல்ல ஊழியக்காரனாய் விளங்க இந்த நாளிலே அபிஷேகிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்க ஐயா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிறோம். உச்சம் தளர்ந்து உள்ள கால்வரம் வளர்ந்து பூசுகிறோம் ஆண்டவரே. எல்லா செய்கிற எல்லா சேவையான காரியங்களும் கனவு இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று நாம் நேரத்தில் வாசிக்கிறோம். அநேக மக்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரட்டும்பா. அநேக மக்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எங்க ஊழியக்காரர் எடுத்து கர்த்தரை பயன்படுத்துவீராக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பாவை நன்றியோடு போய் சோதரிக்கிறோம்ப்பா. போய் சோதரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. வாசுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. போய் சோதரிக்கிறோம்ப்பா. சிறு வயதிலிருந்து முன் குறித்த தேவன், தாயின் கர்ப்பத்திலே வேர்படுத்த தேவன் மகனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்க ஊழியக்காரர் எடுத்து நீ பயன்படுத்துவீராக. நல்லமையான வரங்களினால் அபிஷேகத்தினால் மீண்டும் மீண்டுமாய் நிரப்பும்படியாய் அனலாக்கும்படியாய் அபிஷேகிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்க ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கிற அபிஷேகிப்பா. அபிஷேகிக்க ஆண்டவரே. இருட்டில் இருக்கிற மக்களை ஆண்டவரே வெளிச்சத்தில் ஆண்டவரே கொண்டு வருகிறார் ஆண்டவரே. ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்க கர்த்தர் நாளிலே அபிஷேகிப்பீராக. அபிஷேகிப்பீராக. ஒரு நல்ல ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவரை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. உம்மை காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை காணட்டும் ஆண்டவரே. முகங்கள் பிரகாசிக்க வரட்டும் ஆண்டவரே. உங்களை ஒரு இடத்துல வெட்டப்பட்டு போகாதபடிக்கு நீர் உயர்த்த போவதற்காக வந்து சோதரம். சகலவித ஆசீர்வாதங்களால் எங்க ஐயா நிரம்ப போவதற்காக வந்து சோதரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்க போதகருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா போய் சோதரிக்கிறோம் அநேகரே ஆண்டவரே. கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அநேகரை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நீர் அவரை ஆண்டவரை ஒவ்வொரு சாயலாகவே ஒவ்வொரு ரூபமாகவே இந்த பூமியில் ஆண்டவரை உண்டாக்குறது ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. அவர் செய்கிற எல்லா பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் செய்கிற எல்லா காரியங்களிலும் இயேசுவா நீங்க மகிமைப்படுத்துவதற்காக வந்து ஸ்தோத்திரம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா நல்ல நாள் ஆண்டவரே. ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா திருச்சபை பிள்ளைகளும் நாங்கள் யாவரும் ஒருங்கிணைந்து எங்க ஐயாவை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கனமான ஊழியம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஊழியம் எல்லா உபத்திரத்திலும் நிற்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நிற்கவருக்கு பலன் கொடுப்பீராக. நாடாமல் சொந்த பலனை கொடுத்து மாட்டார்களை போல மாற்றி உடைய ஊழியத்தை எடுத்து வளமையாக பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஊழியக்காரர் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஐயா ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும். அவர் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. ஊழியத்தை ஆசீர்வதிக்கப்பா. அப்பா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லா ஜோமன் ஐயாவுக்காக ஜோமன் எல்லாரும் ஜோமன் ஆண்டவரே. ஐயா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவர் சொல்றது போல எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் உயர்ந்திருக்கவும் தெரியும். எல்லா நிலைமையும் ஆண்டவரே உமக்காக உங்களை கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். கிருபை பாராட்டுகிறார். அக்கினியா நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் அபிஷேகிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. நன்றியோடு
ஆசீர்வதிக்கப்பா. அநேக மக்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் ஒரு ஆபிரகாமை போல ஆண்டவரே இந்த செய்யாட்டத்தில் வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அநேகருக்கு தகப்பனாராக இருந்து விசுவாசமுள்ள பிள்ளைகளை எழுப்பும்படியாக அநேகத்தில் ஊழியத்தில் பயிற்றுவிக்க வேண்டிய எல்லா காலங்களையும் தந்தபடியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ரொம்ப கொடுக்கிறேன். நம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக நன்றியோடு போய் துதிக்கிறோம். இப்பொழுது எல்லா ஊழியக்காரர்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக நம்ம அதில் வந்திருக்கிற அதனால ஒரு மூத்த ஊழியர் ஐயா இவர்களுக்காக ஜெபிக்க போறாங்க. எல்லா ஊழியர்களும் கூட சேர்ந்து நாம ஜெபிப்போம். எல்லா ஊழியர்களுக்காக வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வாக்கு ஒருபோதும் அழியா சொன்ன அங்கு இயேசுவே. என்னை எண்ணி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சொன்னாப்பா. உங்களுடைய வார்த்தை இல்லாதபடிக்கு சொல்லாதபடி கேட்காதபடிக்கு நம்முடைய மத்தியில உலக மத்தியிலே எந்த அதிகாரமும் எந்த விதமான கட்சிகளும் பலவீனங்கள பாடலும் நெருங்காதபடி கத்தாவே அர்ப்பணிக்கிறவா. நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே உன்னதர், நீ ஒருவரே எங்களுக்கு தேவையானவர். நீங்கள் அழைத்த தேவனாக கர்த்தர் இறங்கி பேசுங்கப்பா. எந்த நோக்கத்தோடு முழுவதைக்கான தொட்டீர் இந்த தொட்டதுக்காக பதில் நாங்கள் கேட்கிற ஆண்டுகளை என் நாமத்தை எதை கேட்டால் பரவச தேவனாக கர்த்தர் ஊழியத்தை கொடுங்கோ, ஞானத்தை கொடுங்கோ, பணத்தை கொடுங்கோ, அக்கினி அபிஷேகம் கொடுங்கோ. இந்த வார்த்தை நடக்கிட்டாண்டவர் சொல்றோம். இந்த வார்த்தை இல்லாதபடிக்கு மாம்சமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தை, உலக வார்த்தை பேசக்கூடாது. நீ ஒருவரே பேசுகோ, நீ ஒருவரே ஞானத்தை கொடுங்கோ, நீ ஒரே பணத்தை கொடுக்கும். அவரோட போல் அழைக்காவிட்டால் ஞானமானபடி செய்யக்கூடிய ஆராதிக்கட்டும். எந்த நேரமும் அன்பிலே கழிவுட்டும், பெற்றுக் கொள்ளட்டும், சாட்சியாகட்டும். ஆண்டவர் உங்களுடைய அன்பிலே கழிவுண்டிருக்கட்டும். இல்லை சொல்லாதபடிக்கு பொய்யான வார்த்தை, புறமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, மாம்சம் வார்த்தை வாயில் வராதபடிக்கு நீ பேசுகோ. கற்றுக்கொள்ளட்டும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், பொறுப்படுத்தாச்சும், நாமக்கட்டும், வழிநடத்தும் ஆசிரியும் உலகப்படி காலம் வரைக்கும் உடைய கிருபை தாங்கட்டும். நல்ல பிதாவே. அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவி. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானே தேவி. அழைத்தீரே. ஆண்டவர் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கருத்தை கொடுத்துருப்பா. அது அவங்களை கடைசி வரையே தாங்கட்டும், நடத்தட்டும். ஆண்டவர் ஒவ்வொருடைய தாங்கி ஏந்தி சுமந்து ஆசீர்வதித்து போஷித்து நீரே கூட நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலிருந்து அவர்களை பார்த்தவர்கள் உண்மை காணட்டும். பிரஜாதிகள் மத்தியில் மக்கள் மத்தியில் நீங்க ஊழியக்காரர்களை பிரகாசிக்க செய்யும்படியா சொல்லிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தி நீங்க மகிமைப்பட போறதுக்காக சொல்லுங்க. எல்லா சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே நாங்கள் நேரிடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனோடு நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்பொழுது கையோடு சான்றிதழ் Pastor Sunday.
டாக்டர் ராஜராஜேஸ்வரர். Pastor Ramesh. Ini tadi usaha kemana? Pastor Johnson Babu. Vicky Alistair, Reverend Nomination, யாவையும் செய்வார் நான் எதை கண்டும் மன்னிக்கிறேன். எனக்காய் யுத்தங்கள் செய்வார் நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார் நான் எதை கண்டும் மன்னிக்கிறேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார் நான் எதை கண்டும் பயப்படேன். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை மறவார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை மறவார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார் நான் எதை கண்டும் மன்னிக்கிறேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார் நான் எதை கண்டும் பயப்படேன். மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கையே சுந்தரத்தில் பெரும் காரியம் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. புள்ளின் மேல் என் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கையே சுந்தரத்தில்
கத்தரியனக்காய் யுத்தங்கள் செய்வார் நான் எதை கண்டும் பயப்படேன் நான் அஞ்சிடேன் நான் கலங்கிடேன் நான் சோதிடேன் ஒருபோதும் நான் அஞ்சிடேன் நான் கலங்கிடேன் நான் சோதிடேன் ஒருபோதும் என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார் நான் அதை கண்டும் அஞ்சிடேன் என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார் நான் அதை கண்டும் பயப்படேன். ஹல்லேலூயா. ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் அழைத்த நாள் முதல் இன்று வரை நிலவில்லை அழைத்த நாள் முதல் இன்று வரை வாக்கில் ஒன்றும் தவறவில்லை அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியரை அழைத்தவரே 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 என் ஊழியரை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார் நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார் அழைத்த நாள் முதல் இன்று வரை என் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை அழைத்த நாள் முதல் இன்று வரை உன் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியரை நலமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியரை நலமே என் பெருமதி நீர்தானே என் பெருமதி நீர்தானே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே மீண்டும் இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு மதுரையில் விப்ளோ பைபிள் காலேஜ்னு சொல்லி ஒரு பெரிய பைபிள் காலேஜ் இருக்கு. இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜ் தான் அந்த பைபிள் காலேஜ் இருக்கு. ஆந்திரா தேசிய பைபிள் காலேஜ் இருக்கு. அவங்களும் இங்கே அன்றைக்கு தான் நடத்துகிறாங்க. கோயம்புத்தூரில், கேரளாவில், எக்மோரில் சில இடங்களில் அனாய்டிங் பைபிள் காலேஜ்னு ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. அவங்களும் எங்களுடைய அப்ளிகேட்டரில் தான் என்னோட கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் தான் அந்த பைபிள் காலேஜெல்லாம் எங்கே இருக்குது.
சரி நாங்கள் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு போது எங்கள் கிருபை பைபிள் காலேஜ் உங்கள் அப்ளிகேட்டர்லேயே சேர்த்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னா. ஆனால் எங்கள் அப்ளிகேட்டர் தான் நிறைய பைபிள் காலேஜில் என்னோட நம்பரில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆவடியில் ஒரு நடக்குது, அதுவும் எங்கள் டயசிஸ் அப்ளிகேட்டர் தான் நடக்குது. சரி அதோடு சேர்த்து கிருபை பைபிள் காலேஜுக்கு சேர்த்து எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கிருபாகரன் கேட்டதுனால சரி சொல்லிட்டு தான் எங்கள் பைபிள் காலேஜில் நாங்கள் அப்ளிகேட்டர் கொடுத்தோம். இன்னொரு ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி இன்னொரு ஸ்தாபனமும் எங்களோட அப்ளிகேட்டர் தான் இருக்கிறாங்க. அதனால் பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட் தான் டயசஸ் கொடுத்த சர்டிஃபிகேட். டயசஸ் நாங்கள் அப்ளிகேட்டர் கொடுத்தது அவர் சொன்னார் எங்கள் பைபிள் காலேஜில் படித்தாங்க அப்படின்னு. அதை வச்சு தான் நாங்கள் பேஸ் பண்ணி தான் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அல்லேலூயா. இந்த சான்றிதழ்களுக்காக மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமை தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவரே ஊழியர்களாக ஆண்டவரே பிரதேச பண்ணப்பட்டாலும் இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கீகாரமானவர் இந்த உலகத்துக்குரிய அங்கீகாரத்தை தேவனை கர்த்தர் ஆண்டவரே இந்த ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் கிருபை செய்த தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள் நல்ல பிதாவே, ஆமென். விக்னேஷ் கோபிநாத் ஹalleluya. கைகளை துரைச்சும் ஹalleluya. இப்பொழுது அருமையான ஒரு பிரின்ஸ் ஆஃப் பீஸ், திருச்சபையை நடத்துகிற பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அருமையான ஊழியரை நாங்கள் முன்பதாக அழைக்கிறோம். ஷியார் தாலுகாவில் முதல் இந்த சரௌண்டிங்லே முதல் டைப் ரைட்டிங் நீங்கள் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க அரசு கம்ப்யூட்டர்
சென்டர் அப்படின்னு சொல்லி முதல் டைப்ரைட்டிங்கை செய்யார் தாலுகாவில் வைத்து முதல் நடத்தினவர் அருமையான பாஸ்டர் VKR ஐயா தான். முதல் இந்த செய்யாருக்கு டைப்ரைட்டிங் பண்ணார். ரெண்டாவது இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல நர்சிங் காலேஜில் எல்லா இந்துக்கள் பிள்ளைகளுக்கு முடிவில் அவளுக்கு இயேசுவை குறித்து அறிவித்து இன்றைக்கு அதன் மூலியமாக 500க்கும் மேற்பட்ட மெடிக்கல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இயேசுவை அவங்க மறைமுகமாகவும் நேர்முகமாக ஏற்றிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்கே இவங்களுக்கு ட்ரைனிங் சென்டரில் இவங்க அதிகமாக கற்றுக்கிற பாடங்களை விட இயேசுவை குறித்து அவர் இடையில அவர் அறிவிக்கிற பணியை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல ஒரு அரசாங்க அதிகாரியாக அவர் பணியாற்றுகிறார். அருமையான ஐயா அவர்களுடைய கருத்தினாலே இப்பொழுது நாங்கள் எல்லா அவார்டும் கொடுத்துருவோம். ஆனால் இந்த அவார்டு எங்கள் மிஷன் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். யாருக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கவே மாட்டேன். எங்கேயாவது ஒரு லட்சத்தில் ஒன்று தான் காரணம் கொடுப்பேன். சாதிச்சவங்களுக்கு தான் கொடுப்போம். அதான் சொன்னார் இல்லையா, இவ்வளோ காரியங்கள் செய்தார் எவ்வளோ தெரியாது. எங்கேயாவது ஒரு சாதனையாளரை கண்டுபிடிச்சி நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சாதனையாளர் வாழ்நாள் சாதனையாளர் கொடுத்து கௌரவிக்கிறது உண்டு. இந்த நாள் அவர் கேட்கவே இல்லை. அவரை பற்றி ஃபுல்லாக நானே எனக்குள்ள எல்லாத்தையும் கேதர் பண்ணி கொண்டு வந்து ஐயோ அப்படிதான் ஐயா எப்படியாவது ஆர்டர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நானே இதை பண்ணி கொண்டு வந்தேன். அவருக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கு. எங்கள் பாஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட் போட்டு வந்தேன். இந்த சர்டிஃபிகேட்டை யாருக்கும் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். PhD சர்டிஃபிகேட் எங்கள் மிஷனில் கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த PhD தான் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ படித்தேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். இது கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பேச்சுலர் ஒரு 3 வருஷம், PG ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம், PhD ஒரு 10 வருஷம் நான் செலவு பண்ணி தான் PhD வாங்கியிருப்பேன். எங்கள் ஐயாவுக்கு நான் உடனே கொடுத்தாரு. அவர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறதுனால எங்கள் செக்ரட்டரியால் கையெழுத்து போட ரொம்ப தயங்கினாரு. அவர் பேரை எம் கிருபாகர், எங்கள் செக்ரட்டரி பேர் இவரை எம் கிருபாகர். எங்க இது யார் பேர கிருபாகர்னா பிரச்சனை இல்லையே அப்படின்னாரு. கஷ்டம் ஆசிரியர் தேவநாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு கிருபை பைபிள் காலேஜின்னு சொல்லி அநேக நாட்களுக்கு பிற்பாக இது முதல் முறை, இதுதான் செய்யார் தாலுகாவில் முதல் முறை பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் ப்ளஸ் ஊழியர் அபிஷேகப்பட்ட ஆராதனை. இதுதான் முதல் முறை. எனக்கு தெரிஞ்சு இந்த 20 வருஷத்துக்கு இடையில எதுவுமே நடந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு முதல் முறை கட்ட உதவி செய்கிறாங்க. செய்யார் தாலுகா இதுதான் முதல் முறை. தேவநாயகத்தில் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பிஷப் ஐயா இன்றைக்கு இந்த மத்தியிலே அதுமாதிரி பிஷப் சாலமோன் ஐயா நம்ம மத்தியிலே வந்ததை குறித்து எங்களுடைய செய்யார் தாலுகா பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சார்பாகவும் வந்திருக்கிற அனைத்து ஊழியர்கள் சார்பாகவும் கைகளை தட்டி நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி உரை பாஸ்டர் டேவிட் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். பாஸ்டர் டேவிட் ராஜ் நன்றி உரை. பாஸ்டர் டேவிட் ராஜ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனவு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். வந்த யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி தெரிவித்து விசேஷமாக இன்றைக்கி அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள், பட்டாணி பெற்ற ஊழியக்காரர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே நன்றி தெரிவித்து விசேஷமாக ஐயா அவர்கள் நம்முடைய செய்யார் பகுதியில் வந்து நலிவடைந்த ஊழியக்காரர்கள் இந்த ஒரு உலகப்புறமான அரசாங்க ரீதியாக அங்கீகாரத்துக்கு கொடுக்கும்படியாக தேவனை கர்த்தர் ஐயா கொண்டு வந்தபடியாக செய்யார் ஊழியர் கிராம ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக இன்றையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலும் வெளியே ஸ்டார் போட்டிருக்காங்க, வசனம் போர்டு இருக்குது, பைபிள் கவர்லாம் இருக்குது. இதுக்கு பட்டம் வாங்கினது நம்ம கண்டிப்பாக கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லையா? நம்மளால் ஈன்றவையில் வாங்கி நம்மளோட ஊழியக்காரனுக்கு ஒரு அடையாளம் வாங்க நம்ம என்ன பண்ணுவோம்,
பரிசு வாங்கினாக்க நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு யாரும் கொடுக்கல. 2003 வாங்கினோம். எங்களுக்கு பிளாக் கோடு கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப ஒல்லியாக இருந்தோம். படித்து பைபிள் முடிச்சுட்டு வாங்கும்போது ஒல்லியாக இருந்தோம். இப்போ கொஞ்சம் குண்டாகிட்டோம். கர்த்தர் சோதரன் ஆண்டு போசிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசு கொடுக்கல, அதனால் இருக்கிறவங்களுக்கு பரிசுகள் வாங்கி கொடுத்தா அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். நானும் பரிசு வாங்கி கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், யாரும் கர்த்தரை ஒப்புக்கொடுங்க. சோதரன் வெளியே பகுதியிலே சிஸ்டர் உங்களுக்கு தேவையானவர்கள் வசனங்கள் அந்த இடத்துல இருக்கு. நீங்கள் இன்னைக்கு கிராஜுவேட் ஆன பிள்ளைகளுக்கு ஆர்டிஸ்ட் ஆன பிள்ளைகளுக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுனா என்ன பண்ணலாம், வாங்கி ப்ரெசன்ட் பண்ணலாம். அடுத்ததாக இன்னைக்கு கிராஜுவேஷன் சர்வே வாங்குங்க. முடிச்சோன்னா போகக்கூடாது. ஃபோட்டோ பிஷப் ஒரு ஃபோட்டோவும் தனிப்பட்ட ஒரு ஃபோட்டோவும் எங்களுக்கு தேவைப்படுது. ஆகவே நீங்கள் இருந்த அந்த ஃபோட்டோவை பிடிச்சிட்டு நீங்கள் போக முடியாது கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட் வீக்கே